உள்ளது 40 என்ற நூலில் நாம் 19வது ஸ்லோகம் வெண்பாவிலே இருக்கிறோம். முதல்ல அது படிப்போம். விதி மதி மூல விவேகம் இலார்க்கே விதிமதி வெல்லும் விவாதம் விதிமதி கட்கு ஓர் முதலாம் தன்னை உணர்ந்தார் அவை தணந்தார் சார்வாரோ பின்னும் அவை சாற்று. விதி மதி அதற்கு ஒரு மூலம், இது ரெண்டையும் நம்ம பார்க்கணும். நம்முடைய நாட்டில் ஃபிலாசபர்ஸ்ன்னு சொல்கிறவங்க, பக்திமான் போன்றவங்கெல்லாம் விதியா மதியா அப்படின்னு விவாதம் பண்ணுவாங்க, பட்டிமன்றங்கள் நடத்துவாங்க. திருவள்ளுவர் ஒரு இடத்துல விதி வலிதும்பார், முந்து ஊழும் முந்து உறுத்தும் அப்படிங்கிறார். நீ எதை செய்தாலும் முன்னாடி வந்து விதி வந்து நிற்கும். இன்னொரு பாட்டில் விதியை மதியால் வெல்ல முடியும், விதியும் முப்பக்கம் காண்பர் அப்படின்னு அதை திருப்பி பார்த்துருவாங்க, புரட்டி போட்டுருவாங்க. ரெண்டும் சொல்கிறார், விதி வெல்ல முடியாதுங்கிறாரு. இன்னொருத்துல விதியை வந்து மதியால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாரு. இப்படி விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ரமணர் கேலி பண்ணுறார். இதெல்லாம் பட்டிமன்றத்தில் சுவையான ஒரு விவாதம். கடவுள் நம்பாதவங்க மதியாலே எல்லாம் செய்ய முடியும், அறிவுனால் எல்லாம் செய்ய முடியும், இங்கே தலைவிதின்னு ஒன்றும் கிடையாது, தலைவிதின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க, தலைவிதியை மாற்ற முடியும், நம்மளால் முயற்சி செய்தால் செய்ய முடியும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. நல்ல மதி வலிது அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. விதி வலிதுன்ற சொல்லுவாங்க, விதி விதின்னு சொல்லிட்டு இப்படி சோம்பேறி இருக்காத, முயற்சி பண்ணு, விதி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சில உதாரணங்கள்லாம் காட்டுவாங்க. நமக்கே சந்தேகம் வருது, உண்மையிலே தலைவிதி உண்டா, இல்லை எல்லாரும் அவனுடைய மதிங்கிற அறிவினால தான் ஜெயிக்கிறாங்களா, ஒருவேளை தலைவிதி இருந்தால் கூட அதை மதியால் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது. ரமணர் அந்த கேள்வியெல்லாம் விட்டுடுங்கிறார். ஆனால் அது முதலை பாருங்கள்ங்கிறார். விதிமதிங்கிறத விட்டுட்டு விதிமதிக்கு முதலாம் தன்னை காண்க அப்படிங்கிறார். விதிமதி மூல விவேகம் இல்லார்க்கே, விதிக்கும் மதிக்கும் மூலம் ஒன்று இருக்கு, அந்த விவேகம் இல்லாதவர்க்கே விதி மதி வெல்லும் விவாதம். விதிக்கும் மதிக்கும் மூலம் ஒன்று இருக்குதான், அதை தெரிஞ்சவன் வாயை மூடிட்டு இருப்பான். அது தெரியாதவங்க தான் விதி வெல்லும் இல்லை மதி வெல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. விதிமதிகட்கு ஓர் முதலாம் தன்னை உணர்ந்தார். எவனொருவன் விதிக்கும் மதிக்கும் முதல் ஒன்று இருக்குதான், அதை உணர்ந்தவனுக்கு அவை தணந்தார். அந்த விதி மதி அவனை கட்டுப்படுத்துறதில்லை, அதுலேருந்து அவங்க விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்புறம் அப்படி அறிந்தவர்கள் சார்வாரோ பின்னும் அவை சாற்று, மறுபடியும் விதி மதிக்கிட்ட அவங்க போவாங்களா அப்படின்னு ஒரு பேச்சு வருது. இதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். வேதாந்தத்தினுடைய உட்பொருளாகத்தான் பகவான் இந்த நூலை எழுதியிருக்கிறார். வேதாந்தத்தை சுருக்கி 40 பாட்டில் கொடுத்துருக்கிறார். வேதாந்தங்கிறது வேதத்தினுடைய உபனிஷத் பகுதி, அதில் ஏராளமான மந்திரங்கள் இருக்குது. பிரகதாரண்யம் போன்ற மிக பெருசாக இருக்குது, சாந்தோக்கியம் போல 12 மந்திரங்கள் கொண்டிய மாண்டூக்கியம் போலவும் இருக்குது. அதனுடைய சாரத்தை பிழிஞ்சு இந்த உள்ளது 40 கொடுத்துருக்கிறார். இந்த இடத்துல மட்டும்தான் ஈஸ்வரனை பற்றி அவர் பேசுகிறார், மற்ற இடத்துல பிரம்மத்தை பற்றி பேசுகிறார். ஈஸ்வரன்கிறவர் இறைவன், பிரம்மங்கிறது கடவுள். நமக்கெல்லாம் கடவுளும் இறைவனும் ஒன்று தானே. சாமிங்கிறாங்க, தேவதைங்கிறாங்க, தெய்வங்கிறாங்க, இறைவனுங்கிறாங்க, கடவுளுங்கிறாங்க. நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்களே. வேதாந்தத்தில் இங்கே புழக்கத்தில் நமக்கு சொல்லில் வந்து ஒரு தெளிவான அர்த்தம் இருக்குது. வேதம் பிரம்மம்னு சொல்லும், ஈஸ்வரனும் சொல்லும். ஈஸ்வரன் யார், பிரம்மம் யார்னா 2 பேரும் ஒருத்தர் தான், ஒரே ஆளுக்கு 2 பேர். கடவுள் இறைவன் 2 பேரும் ஒருத்தர் தான். அப்போ ஏன் கடவுள்னு சொல்லும்போது என்ன அர்த்தம், இறைவன் சொன்னால் என்ன அர்த்தம்?
கடவுள் தான் மாத்திரம் இருந்தார் எப்படி இருப்பார்? நாமெல்லாம் இல்லை, ஜகத்தே இல்லை. இதெல்லாம் இருந்தால் தானே அவர் இறைவன் பேர் வரும். உலகமே இல்லை, உயிர்களும் இல்லை, அவர் மாற்றம் இருக்கிறார். அவரை நம்ம இறைவன் சொல்ல முடியாது, கடவுள்னு சொல்லணும், பிரம்மம்னு சொல்லணும். கடவுள் பிரம்மம் ரெண்டும் சமம். எப்போ அவர் சிருஷ்டி பண்ணிட்டாரோ அப்போ அவருக்கு இறைவன்னு பேர். வீட்டில் பாடகர் இருக்கிறார், பாடாமல் இருக்கிறார், அப்படி இருந்தார்னா ஒரு பிரம்மம். பாட ஆரம்பிச்சிட்டார்னா ஒரு பாடகர். இப்போ செயலுக்கு வந்தால் அவர் இறைவன், செயலின்றி இருந்தால் அவர் சிவன், சதாசிவன். சதாசிவங்கிற அவர் தான் அனுகிரகம் பண்ணிட்டு அப்படி அமைதியாக இருப்பார். இது ஏன் இது மாதிரி இறைவனை கடவுள்னோ இறைவனோ பிரம்மம் ஈஸ்வரனோ பிரித்து சொல்கிறோன்னா, இந்த கடவுள் நிர்குணம் அப்படின்ற பேர் எடுக்கிறார், பிரம்மம்க்கு நிர்குணம்னு பேர். அவரே சிருஷ்டிக்கு வந்துட்டார்னா சகுணம்னு பேர், குணங்களை கூடியவராக இருக்கிறார். நான் அமைதியாக வீட்டில் இருந்தேன்னா என்கிட்ட குணமே இருக்காது, அவர் குணமாக இருக்கிறாருங்க. ஆனால் உலகத்துக்கு வந்த பிறகு பார்த்தோம்னா கோபம், பயம், எல்லா குணங்களும் வந்துடும். அப்போ சகுனம் ஆயிடுவார். நாமளே அப்படி தானே இருக்கோம், நிர்குணமாக இருக்கிறோம். தூக்கத்தில் என்ன குணம் இருக்குது? அமைதியாக இருக்கிறோம், நிர்குணமாக நாம் இருக்கிறோம். முழிச்சிட்ட பிறகு நமக்கு எல்லா குணங்களும் வந்துடுது. இப்போ தூங்கும்போது ஏன் இல்லை? குணங்களே இல்லைன்னா குணங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த குணங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் உடலும் தான் இருக்குது. இந்த உடம்புல ஒரு குணம் இருக்குது. இதுக்கு வாத பித்த சிலட்டம்னு 3 குணம் இருக்குது. வாதம் மிந்துச்சுன்னா நமக்கு கை கால் மூட்டெல்லாம் வலிக்கும். பித்தம் மிந்துதுன்னா காய்ச்சல், அஜீரணம் இதெல்லாம் வரும். சிலேஷ்மா வந்தால் சளி பிடிக்கும். இப்படியெல்லாம் சொல்கிறாங்க நோய். இந்த 3 குணங்கள் தானே. இதை ரஜஸ், சத்துவம், தமசுன்னு சொல்லலாம். இந்த உடம்புக்கு இருக்கும் பொழுது நான் தூங்கும்போது அமைதியாக இருக்கிறேன், குணம் இல்லாமல் இருக்கிறேன். ஆனால் முழிச்சின உடனே யாராவது கவனிக்கிறாங்களா? வீட்டில் ஒருத்தனுக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு சொல்கிறேன்ல, இதை தைலம் தேய்ப்பாங்களா, அதை கொடுப்பாங்களா, இதை கொடுப்பாங்களா? இன்றைக்கி என்ன இன்றைக்கும் உருளைக்கிழங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குணம் வந்துடுச்சு இல்லை? அந்த குணம் எங்கேருந்து வருது? இந்த உடம்புக்கிட்ட இருக்கிற குணம் தானே என்கிட்ட இருக்குது. உடம்பு மூட்டு வலிக்குதுன்னா நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு நான் முடிவு கட்டுறேன். தூக்கத்தில் இந்த உடம்பு எனக்கு இல்லை, அப்போ எனக்கு நிர்குணமாக இருக்கிறேன். அப்போ உண்மையில் நான் யார்? உடம்போட சேர்ந்தா சகுனம், உடம்பை பிரித்து இருந்தேன்னா நிர்குணம். சரி, உடம்பை விட்டுடுவோம், மனசோட உட்காந்துட்டு இருக்கிறேன். நான் ஒன்றும் செய்யலை, கை காலெல்லாம் மூடிட்டு மனசில் 1000 யோசனை பண்ணுறேன். அவன் என்ன இப்படி பண்ணுறது, இவனை என்ன பண்ணுறது, அந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்கிறது, இந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்கிறது, பையன் என்ன பண்ண போகிறான், மருமக என்ன போயிருக்கிறா, இதெல்லாம் நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு வைங்க. உடம்பு ஒன்றும் இல்லை. இப்போ நான் யாரோட இருக்கிறேன்? மனதோடு இருக்கிறேன். இந்த மனதில் சத்துவ, ரஜஸ், தமஸ் குணம் இருக்குது. அது ஏகப்பட்ட குணங்கள் இருக்குது. இப்போ நான் குணங்களோடு கூடின உடனே நான் ஜீவன் ஆகிட்டேன் இல்லையா? தூங்கிட்டு இருந்தேன்னா ஜீவன் இல்லை, சிவனேன்னு இருக்கிறேன். சொல்லுவாங்க சில பேர், அவர் பாட்டு சிவனேன்னு இருந்தாருங்க, அவரை பிடிச்சி என்னவோ பண்ணிவிட்டால் அவர் இன்றைக்கி ராட்சச மாதிரி கத்துறாரு. அவர் சிவனேன்னு தான் இருந்தார். சிவனேன்னு இருக்கிறதுன்னா குணம் இல்லாமல் தான் மாத்திரமாக இருக்கிறது. அது சாந்தமாக, ஆனந்தமாக. உடம்பு உள்ளம் அதுக்கு ஒரு அளவு இல்லைல்ல. நான் நிர்குணமாக இருக்கும் பொழுது எனக்கு உடம்பு உள்ளம் இல்லைல்ல. உடம்பு உள்ளத்தில் தான் இருக்கிறேன், இருந்தாலும் அதை நான் விட்டு தொலைச்சிட்டேன். இங்கே இருந்து கொண்டே உடம்பையும் உள்ளத்தையும் நான் கலந்து கொள்ளாமல் நான் மாத்திரம் இருக்கிறேன். அப்போ சிவனேன்னு இருக்கிறேன். அவனுக்கு பேர் பிரம்மம், கடவுள். அவருக்கு, நமக்கு ஆத்மா அப்படின்னு பேர். இதே ஆத்மா இந்த சரீரத்தும் உள்ளம் உடலோடு சேர்ந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? ஜீவன் ஆகிடும். இப்போ ஜீவனுக்கும் சிவனுக்கும் என்னங்க வித்தியாசம்? குணத்தோடு இருந்தால் ஜீவன், நிர்குணமானா அவனே சிவன். இந்த பிரபஞ்சத்தை படைக்கிற கடவுளுக்கு நிர்குணமாக இருந்தால் கடவுள்,
அவர் சகுனமாக படைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருக்கு இறைவன் அல்லது ஈஸ்வரன், மகேஸ்வரன் அப்படின்னு பேர். நமக்கு உடம்பும் உள்ளமும் ஒரு பொருளாக இருந்து அதில் ஆத்மா கலக்கும்போது தானே அது சகுனமாகுது. உடம்பும் உள்ளமும் விட்டுட்டோம்னா ஆத்மா சிவமாக இருக்குது. கடவுளுக்கும் அதே மாதிரி எதோட கலந்ததுனால அவர் சகுனமானார்? நமக்கு உடம்பும் உள்ளமோ, கடவுளுக்கு எது உடம்பும் உள்ளமோ அப்படின்னு கேட்டோம்னா அவருக்கு உடம்பும் உள்ளமாக இருக்கிறது பிரகிருதி அப்படின்னு பேர். பிரகிருதிங்கிற ஒரு பொருளோட அவர் கலந்துக்கிட்டாருன்னா அவருக்கு அப்போ ஒரு புருஷன்னு பேர். இந்த புருஷனாக இருக்கின்ற அந்த கடவுள் பிரகிருதியோடு கலங்குறார். கலந்த உடனே அவருக்கு இறைவன்னு பேர். அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? நாம் உள்ளத்தோடும் உடம்போடு கலந்தனா என்னென்ன பண்ணுறோன்னு தெரியும். நம்ம என்ன செய்கிறோம்? செயலில் ஈடுபடுறோம், அறிவில் ஈடுபடுறோம், அனுபவத்தில் ஈடுபடுறோமா இல்லையா? 3 வேலையில் தான் நம்ம பண்ணுறோம். இந்த உடம்போட உள்ளத்தோடு சேர்ந்த உடனே ஒன்று துருன்னு அரியறது பார்க்குறோம். குழந்தையாக இருந்தோம்னா அறிஞ்சிக்கிட்டே இருப்போம். பச்சை குழந்தையாக இருந்தேன்னா இன்ப அனுபவிக்கிறதுக்கு எப்பவும் பால் கொடுன்னு அழுதுகிட்டே இருக்கும். அதுதான் ஒன்றும் செய்ய தெரியாது. ஒன்று நாம் அனுபவிப்போம், இன்னொன்று செயலில் ஈடுபடுவோம், இல்லைனா எதாவது தெரிஞ்சுக்கணும்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருப்பான். பாட்டியை தான் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். பாட்டி இது எதுக்கு இதில் போட்டிங்க, ஏன் அதில் போட்டிங்க, இது போட்டேன் ஏன் சிவப்பாச்சு, அதெல்லாம் அவங்க தாத்தா கேள்றேன் எனக்கு தெரியாதும்பார். இந்த உடம்போடும் உள்ளத்தோடும் சேர்ந்தோம்னா இந்த ஆத்மாவுக்கு 3 குணம் வந்துடுது. செயல் குணம், அறியும் குணம், அனுபவிக்கும் குணம். இதை தான் சமஸ்கிருதத்தில் ஞாத்ரு, கர்த்ரு, போக்திருங்கிறோம். இது வந்துடுதுல்ல. இந்த 3 விட்டுட்டோம்னா சிவமேன்னு இருப்போம், ஆத்மாவாக இருக்கும். நாம் இந்த உடம்போடு உள்ளத்தோடு கலந்தும் பொழுது இந்த 3 வேலை செய்கிற மாதிரி இறைவனும் இந்த பிரகிருதியோடு கலக்கும் பொழுது அவர் 3 வேலை செய்கிறார். என்ன பண்ணுறாரு? சிருஷ்டி, ஸ்திதி, லயம் இப்படி பண்ணிகிட்டு இருப்பார். சிருஷ்டி அப்படிங்கும்போது அவருக்கு அறிவு தேவை. ஏன்னா படைக்கிறதுக்கு அறிவு வேணும் இல்லையா? அப்போ அவர் ஞாத்ரு ஆகிடுவார். ஸ்திதி அப்படின்னு வரும்போது இந்த உலகத்தெல்லாம் இயக்கணும். அப்போ அவர் கர்மாவை செய்கிறவராகிறார். அப்போ கர்த்திருபாவம் வந்துடுது. அப்புறம் லயம் ஆகும்போது ஆனந்தமாக இருக்கிறார், எல்லாத்தையும் உடைக்கிறார். அவருக்கும் இந்த குணங்கள் இருக்குது இல்லையா? அறிகின்ற குணமும் செயல் குணமும் அனுபவிக்கின்ற குணமும் அவர்கிட்ட வருது. இறைவனுக்கு நமக்கு என்னங்க வித்தியாசம்? அவர் கிராண்ட் ஸ்கேலில் பண்ணுறாரு, பெரிய அளவில் செய்கிறாரு, பிரபஞ்ச அளவில். நாம் ஒரு சரீரம் உடம்புன்ற அளவில் பண்ணுறோம். அப்போ எனக்கும் அவருக்கும் இந்த சரீரம் பிரகிருதிங்கிறதுல தான் வித்தியாசமே தவிர உள்ளே இருக்கிற ஆத்மாவில் 2 பேரும் ஒன்று தான். பகவானுடைய ஆத்மா எதுவோ அதுதான் இந்த ஆத்மா. அவர் கிராண்ட் ஸ்கேலில் அந்த ஆத்மாவுக்கு கடவுள்னு பேர், பிரம்மம்னு பேர். அதுக்குள்ளே கலந்தாருன்னா அவருக்கு ஈஸ்வரன், மகேஸ்வரன் பேர். அவரே சின்ன ஒரு உடம்பு உள்ளத்தோட கலந்துட்டாருன்னா அவருக்கு ஜீவன்னு பேர். இப்படி புரிஞ்சுக்குவோம். இனிமேல் தான் நம்ம விதி மதிக்கு வரப்போகிறோம். இந்த விதிக்கும் மதிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, விதி என்றால் என்ன, மதி என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். அவர் தூக்கி போட சொன்னார், இருந்தாலும் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு தூக்கி போடுவோம். ஏன்னா அதனுடைய விவேகத்தை அறிந்தவன். இதை மூலத்தை கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த மூலத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம விதி மதி சொல்கிறோம். துப்பாக்கி எடுத்துக்கோம், அதில் குதிரை ஒன்று இருக்கும், அது பேர் ட்ரிகர்னு பேர். நாங்கள் தமிழில் குதிரைம்போம். ட்ரிகர் அதை லாக் பண்ணியிருக்குது. லாக் பண்ணால் ட்ரிகர் அமுக்குன்னா அது ஆக்ஷனாக இருக்காது. இப்போ லோடட் உள்ள நிறைய தக்ஸு அல்லது புல்லட்ஸு போட்டிருக்கோம். ஒவ்வொரு புல்லட்லேயும் மருந்து இருக்குது, வெடிக்கிற மருந்து. அது வெடித்த உடனே அந்த குழாயிலேருந்து ஒரு இரும்பு குண்டு வெளியே வரும். பீரங்கியும் இப்படி தான், லெட்டு அல்லது ஸ்டெயிலில் செய்திருப்பாங்க, மருந்தும் இருக்கும். இது அத்தனை அதுக்குள்ளே இருக்குது. இப்போ துப்பாக்கி இருக்குது, அமைதியாக இருக்குது, என் கையில் இருக்குது. இதை நான் சுடுறேன் பார்த்தீங்களா, அது என்னுடைய செயல். சுட்ட பிறகு அந்த குண்டு எங்கே போய் விழுதுங்கிறது என்கிட்ட இருக்குதா? என்னால் தடுக்க முடியுமா? ஒரு ஆள் மேலேயும் பட்டுடலாம்,
ஒரு மிருகத்து மேலே படலாம், எது மேலேயும் படாமல் ஏதாவது மரத்தில் போய் குத்தலாம். விளைவுகள் பலவிதமாக இருக்கும். அப்புறம் நான் குறி வச்சது ஒரு டார்கெட்டில், ஒரு வட்டம் போட்டு அது மையத்தில் நான் அதை டார்கெட் பண்ணுறேன். ஆனால் நான் அதுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்துட்டேன். துப்பாக்கியை பார்த்துட்டு குறி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டெல்லாம் போட்டுருவாங்கல்ல, டெலஸ்கோப்லாம் வைப்பாங்கல்ல, கிராஸ் ஃபயர்லாம் பண்ணுறாங்கல்ல, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஃபயர் பண்ணுறேன். ஆனால் அது டார்கெட்டில் போய் விடுமா? அது என்னால் முன்னாடி சொல்ல முடியுமா? செய்யும்போது எனக்கு மதி இருக்குது. என்னுடைய அறிவை வச்சு எல்லாம் செய்துட்டேன். ஒரு தடவை சுட்டேன், டார்கெட்டில் கரெக்டாக போய் சென்டரில் அடிச்சிருது. சரி, ஒலிம்பிக்கில் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒலிம்பிக்கில் நான் போய் செய்கிறேன். அங்கே போய் பார்க்கும்போது 5 இன்ச்சு தள்ளி போய்விடுது. அப்போ மட்டும் ஏன் என்னுடைய மதி அங்கே அதே இடத்துல தான் மதி இருந்தது, அங்கே ஏதோ விதி வேலை செய்யுது. இந்த இடத்துல எனக்கு டார்கெட்டில் கரெக்டாக போட்டது, அன்னைக்கு போய் அங்கே பார்த்தோம்னா 5 அங்குலம் தள்ளி வெளியே நிற்கிது. நான் செலெக்ஷன் கூட ஆகலை ஒலிம்பிக்கில். அது என்ன? அது என் கையில் இருக்குதா? என் கையில் இருந்த மதியின் ஆயிடும். என் திறமையில் இருந்ததுன்னா அது மதி. இப்போ என் திறமையெல்லாம் கொடுத்துட்டேன், ஆனால் விளைவு என்கிட்ட இல்லையே. அதை நிர்ணயிக்கிறது யார்? நேற்று நான் சுடும்பொழுது கரெக்டாக படும்போது யார் அதை கரெக்டாக பட வச்சாங்க? நானும் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தோம்னா அது மாறி வந்துருக்குது. இப்போ நான் தான் தப்பாக சுட்டேன்னு சொல்லுவேன். நான் 1000 காரணம் சொல்லுவோம். அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அன்னைக்கு நான் காலையில் சாப்பிட்ட டிஃபன் சரியில்லை, எதையாவது ஒன்று சொல்லுவோம். விதியும் உண்டு, மதியும் உண்டு. ஒருவன் செய்துக்கு வரை அவனுடைய மதி இருக்குது. செய்யும் வரை தானே ஒன்று மதி. செய்து விளைவு வரும்பொழுது மதிக்கு என்ன வேலை இருக்குது? மதி அங்கே இல்லை இல்லையா? அப்போ யார் பண்ணுறாங்க? ஒரு விதி நடத்துது. என் மதியில் என்ன பண்ணுறேன்? கார்பன் 5 கிராம், கரித்தூள், சல்ஃபர் 2 கிராம், சல்ஃபர்னா கந்தகம், அப்புறம் பொட்டாசியம் குளோரேட் அப்படின்னு ஒரு வெள்ளை பவுடர், அது ஒரு சிட்டிகை, 3த்தையும் போடுறேன். போட்டு நல்லா கலந்து அப்புறம் கோந்து ஒன்று போட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு குச்சி முனையில் அதை வச்சுட்டேன். இது பேர் தீக்குச்சின்னு பேர். தீக்குச்சியில் இருக்கிறதுலாம் சொல்லிட்டேன். என் மதி வேலை செய்துட்டு தான். என் மதிக்கு ஏற்றாது போல குச்சியின் தலையில் 3 மருந்தையும் சேர்த்து வச்சுட்டேன். அதை பற்ற வைக்கிறேன். இப்போ எரியுது. அது எரியுது என்னோடய அறிவினாலையா இல்லை இயற்கை விதியினாலையா? அந்த விதியை நான் அறிந்தேன் இல்லையா? என்னென்ன அறிஞ்சேன்? எரிபொருளாக கார்பன், எரிவிக்கும் பொருளாக பொட்டாசியம் குளோரேட் ஆக்சிஜன் தருது, எரியும் பொருளாக சீக்கிரமாக எரியணும்ல அது கந்தகம். இப்போ கந்தகமும் பொட்டாசியம் குளோரேட்டும் சேர்ந்த உடனே ஒரு வெப்பம் உண்டாகுது. அந்த வெப்பத்தை இந்த கரி எரித்து ஒரு நெருப்பு உண்டாகுது. இதெல்லாம் அறிவு தானுங்க. இந்த அறிவு எங்கேருந்து எனக்கு கிடச்சிது? இயற்கையினுடைய விதியிலேருந்து கிடச்சிது. பொட்டாசியம் குளோரேட்டில் 4 ஆக்சிஜன் இருக்குதா? கேஎம்என் பொட்டாசியம் குளோரைட், KClO3 3 ஆக்சிஜன். கார்பன், கந்தகம், கொஞ்சம் ஆன்டிமனி, இதெல்லாம் நான் போடுறேன். இதில் எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சேன்? இயற்கை கண்டுபிடிச்சி தானே. ஒரு காலத்தில் கேம்ப் நடத்துவாங்க காட்டில். பாறையில் மண் குவிச்சு அதில் கட்டையெல்லாம் வச்சு எரித்து குளிர் காய்வாங்க. எப்போவுமே வருஷா வருஷம் ஒரு கூட்டம் அங்கே தங்கியிருந்து அந்த இடத்துல தான் கேம்ப் போடுவாங்க. அந்த இடத்துல அடுப்பு மூட்டுவாங்க. அதே இடத்துல அடுப்பு மூட்டிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பார்க்குறான், அந்த அடுப்பு கீழே மண்ணெல்லாம் தள்ளிட்டு பார்த்தா கண்ணாடி இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க யாரும் அந்த குகை மனிதர்லாம் கண்ணாடி பார்த்ததில்லை. உங்களுக்கு கண்ணாடி பார்த்துருக்கீங்க இல்லையா? கிளாஸ் நான் போட்டிருக்கேனே, இந்த மாதிரி கண்ணாடி. இது எப்படி இங்கே கண்ணாடி இங்கே வந்தது அப்படின்னும்போது அங்கே இருக்க ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவான்ல, மண்ணில் இருக்கிற சிலிக்கா, அவனுக்கு தெரியாது சிலிக்கான்னு, நான் சொல்கிறேன். இந்த சிலிக்காவும் ஹை டெம்பரேச்சர் சேரும்போது அது மெல்ட் ஆகி கண்ணாடி ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். அப்படியா சொல்கிறேன்?
நம்ம செய்து பார்க்கலாமான்னு அவன் ஆற்று மணலை கொண்டாந்து சலிச்சு நல்ல ஒரு நெருப்பு முண்டி அதை உள்ளே போட்டு பார்க்குறான். உள்ளே பார்த்தா அவன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு கண்ணாடி வந்துடுச்சு. இந்த கண்ணாடி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கண்ணாடிக்கு என்னென்ன தேவை, என்னென்ன விதிகள் இருக்குது இல்லை. இப்போ நம்ம விதியை தெரிந்து கொண்டால் மதி ஆயிடுது இல்லை அது. இப்போ மதிங்கிறது என்ன? விதியினுடைய தன்மையை புரிந்து கொள்வது தானே. ஒருத்தர் சில பேர் இந்த துப்பாக்கி சுடும் பொழுது கரெக்டாக டார்கெட் அடிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, விண்ட் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறாங்க, எந்த டைரெக்ஷனில் வருதுன்னு பார்க்குறாங்க, அது கரெக்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் புல்லட் ஸ்ட்ரைட்டாக போகாது. ஒரு புல்லட் போய்கிட்டே இருக்கும் பொழுது கிராவிட்டி இழுக்கும் அதை. ஒரு பொருள் இதுதான் புல்லட்டுன்னா இப்படி போகும் பொழுது இது கொடுத்துட்டு நம்ம சக்தியை, ஆனால் நேராக போகாது, கிராவிட்டி இது இழுத்துகிட்டே இருக்கும். இப்போ இப்படி தான் போகும். எவ்வளோ தூரம் போகுமானால் கொஞ்சம் வளைஞ்சு தான் போகும். அது பேரபோலிக் பாத்துங்கிறோம். 4 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்க ஒரு டார்கெட் அடிக்கணும்னா 4 கிலோமீட்டர் போகிற நேரத்தில் கிராவிட்டி இழுத்துருமில்ல. அப்போ நீங்கள் பார்க்குற இடம் அவருடைய தலை, ஆனால் அது போய் அங்கே சேரும் பொழுது அவர் காலில் முன்னாடியே விழுந்துடும். இப்போ நான் என்ன பண்ணணும், 4 கிலோமீட்டர் போகணுன்னா கிராவிட்டினால் இந்த வெயிட் எவ்வளோ இழுக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் தூக்கி சுடணும். அப்போ நான் இப்படி சுட மாட்டேன், இப்படி சுடுவேன். என்னடா தலைக்கு மேலே குறி வைக்கிறேன்னு பாரு போகும்னு பார்த்தா கரெக்டாக போகும். வில்லில் அடிக்கிறவங்க கூட இதெல்லாம் யோசனை பண்ணி தான் அடிக்கிறாங்க, இப்படி தான் அடிப்பாங்க. ஆனால் அங்கே கீழே போய் ஒப்புக்கும். எனக்கு எப்படி இந்த திறமைலாம் வந்தது? இயற்கையில் விதி இருக்குது இல்லை, கிராவிட்டின்னு ஒன்று இழுக்குது இல்லை. கெமிக்கல் ரியாக்ஷனில் கம்பஸ்டபிள் மெட்டீரியல், எரியக்கூடிய பொருளில் ஆக்சிஜன் டோனார், ஆக்சிஜன் ரிசெப்டார், கம்பஸ்டபிள் மெட்டீரியல், இதுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் யார் கொடுத்தது? நானும் கண்டுபிடிச்சேன். இறைவன் கொடுத்துருக்கிறார். இறைவன் படைக்கும் போதே பண்ணியிருக்கிறார். கிராவிட்டி அவர் தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறார். எலக்ட்ரானுக்கு இவ்வளோ வோல்டேஜ், எலக்ட்ரோ வோல்ட், புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இவ்வளோ தான் இருக்கும், இதனுடைய எடை 10,000 மடங்கு எலக்ட்ரானை விட அதிகம். இப்படியெல்லாம் அவர் தானே முதல்ல பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் போய் கேட்குறேன், ஏன் கடவுளே, எலக்ட்ரானும் புரோட்டானும் நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் தானே, சமமான சார்ஜ் தானே? ஆமாம். அப்போ சமமாக எடை இல்லையே, இது எடை கம்மியாக இருக்குது, எலக்ட்ரான் இது மட்டும் பெருசாக இருக்குதுண்ணே. குழந்தை, நான் அவ்வளோ முட்டாள் இல்லை. ஒருவேளை சமமான எடை போட்டிருந்தா பிரபஞ்சமே இருக்காது. ஏன் சாமி, நீ வேணால் பண்ணிப்பார். அவர் எல்லாத்தையும் முதல்ல அணுவை உண்டாக்கும் பொழுது எல்லா ரூல்ஸையும் வச்சுட்டார். இந்த அணுக்கள் கூட சேர்ந்து எப்படி ஹைட்ரஜன் ஹீலியம் ஆகணும், அதுக்கப்புறம் எப்படி கார்பன் ஆகணும், அப்புறம் நைட்ரஜன் ஆகணும், எதோட ஒன்று சேர்ந்தால் என்னென்ன ஆகணுங்கிறதுல எல்லா விதியும் அவர் உண்டாக்கிட்டார்ல. அப்போ விதி யாருது? இறைவனுடையது. இறைவன் தான் விதியாக இருக்கிறார். பௌதிக விதியெல்லாம் அவர் தான், வானசாஸ்திர விதியும் அவர் தான். இந்த உடம்புல ரியாக்ஷன்ஸ் நடக்குது பாருங்கள். சாப்பிட்ட பொருள் இதெல்லாம் சாப்பிட்டாம குளிர்ச்சி வந்துடும், நீ சாப்பிடாத, இது சூடு உடம்புன்றாங்க. இதெல்லாம் இந்த உடம்புக்குன்னு ஒரு விதி இருக்குதில்ல. ஒரு விஷத்தை சாப்பிட்ட உடனே நம்ம மரணம் வருது, இன்னொரு மரணத்தை சாப்பிட்டா நம்ம உயிர் பொழைச்சிக்கிறோம். இது ஒரு விதி தானே, கெமிக்கல் விதி அப்படிங்கிறோம். இப்போ காஸ்மலாஜிக்கல் ஆர்டர், அஸ்ட்ரானாமிக்கல் ஆர்டர், ஃபிசிக்கல் ஆர்டர் பௌதிக விதி, பயாலாஜிக்கல் ஆர்டர், ஈக்காலஜிக்கல் ஆர்டர். ஒரு ஈக்காலஜின்னா ஒரு காட்டுக்குள்ளே இத்தனை மான்களுக்கு இத்தனை புலி இருக்கணும், இவ்வளோ யானை இருக்கணும், இவ்வளோ பட்டாம்பூச்சி இருக்கணும்னு கணக்கு இருக்குது. அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னா மொத்த காடுமே இம்பேலன்ஸ் ஆகிடும். ஒரு 5 எலியை நம்ம அவுத்து காட்டில் விட்டுட்டுன்னு வைங்க, அந்த காட்டினுடைய தன்மையே மாறும் 5 எலியால். 5 எலியை சாப்பிடும் பொழுது வேற ஒரு பொருளுக்கு உண்டான ஒரு சக்தி உண்டாகி அது அதிகமாகும், அது அதிகமாக இப்படி போயிட்டே இருக்கும். இதை நம்ம ஈக்காலஜிக்கல் ஆர்டருங்கிறோம். ஆர்டர்னா விதி. உடம்புக்குள்ளே இருக்கக்கூடியது ஃபிசியலாஜிக்கல் ஆர்டர். செல்லுக்குள்ளே இருக்கக்கூடியது பயோகெமிக்கல் ஆர்டர். லேபரட்டரியில் டெஸ்ட் டியூப் நடக்கிறது கெமிக்கல் ஆர்டர். எல்லாம் மேத்தமெட்டிக்கல் ப்ரெஷனாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஏற்கனவே அவர் வச்சிருக்கிறார். அதுதான் டிஸ்கவரிங்கிறோம். கவர்னா மூடி இருக்குது, கவர் பண்ணனா மூடணும், டிஸ்கவர்னா தரன்னு அர்த்தம்.
எல்லாம் நான் டிஸ்கவர் பண்ணிட்டேன் என்ன அர்த்தம்? கடவுள் மூடி வச்சது நீ திறந்து பார்த்துருக்க, அவ்வளோதான். அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் படித்து வச்சிருக்கிறார். அப்புறம் சைக்கலாஜிக்கல் ஆர்டர். இது சொன்னால் கோவம் வரணும், இதை பார்த்தவனா எனக்கு காமம் வரணும், இதை பார்த்தா பயம் வரணும் அப்படின்லாம் அவர் வச்சிருக்கிறார்ல. பூவை வச்சு ஒரு குழந்தைய பயன்படுத்த முடியுமா? யாரையாவது பூவை காமிச்சு பயன்படுத்த முடியுமா? பாம்பை காமிச்சு சொல்லாமலே பயப்படுவான். அதுக்கு இது பயப்படணும்னு நமக்கு எப்படி தெரியும்? எல்லாமே எழுதி வச்சிருக்கிறார். இந்த விதி தான் உன்னுடைய செயலை நிர்ணயிக்குது, உன் செயலுடைய பலனை நிர்ணயிக்குது. உங்ககிட்ட எவ்வளோன்னா அறிவு இருக்கலாம், சாம்பார் எப்படி செய்யறதுன்னு யூடியூப்பில் பார்த்து கற்றுவீங்க. ஆனால் செய்து பார்க்கும்போது விதி விளையாடும். உன்னுடைய மதி அங்கே தோற்று போகும். சில சமயத்தில் விதியை நம்ம மதி ஜெயிக்கும். ஏன்னா விதியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, அப்போ நம்ம ஜெயிச்சிடுவோம். அந்த விதியை வைத்துக்கொண்டே விதியை நம்ம விளையாடுவோம். இதை கொண்டு அதை நீ எரியிற பொருள் தானே, பெட்ரோல் தானே, உன்னை எரிய விடாமல் பண்ணுறோம் பார் அப்படின்னு நாம் என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒரு கார்பன் டை ஆக்சைடோ அல்ல நைட்ரஜனையோ அது மேலே தெளிச்சிடுவோம். அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நமக்கு விதியை அறிந்ததுனால தானே அதை மதியால் ஜெயிக்கிறோம். இப்போ மதிங்கிறது என்னது? அதுவும் இறைவனுடைய அறிவு தான், அவருடைய விதி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ சரிங்க, ஒருத்தன் பாவம் புண்ணியம் பண்ணியிருக்கிறான், அவன் கணக்கில் பாவம் புண்ணியம். இந்த சரீரத்தில் அவன் ஒரு பிறவியில் செய்த நல்ல கருமங்களும் தீய கருமங்களும் உடனடியாக பலன் தராது. ஏன் தெரியுங்களா? இந்த உடம்பே இது முன்னாடி இருந்த கருமத்திலான தான் இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. இந்த உடம்பு 70 வருஷம் வாழணும். அந்த 70 வருஷத்துக்கு வாடுறதுக்கு வேண்டிய பாவ புண்ணியம் எடுத்து தானே வந்துட்டான். இப்போ 70 வருஷம் வாழும்பொழுது நிறைய புது பாவ புண்ணியம் பண்ணிட்டான். அது எப்போ அனுபவிப்பான்? இந்த உடம்புல பண்ண முடியாது. நிறைய தர்மம் பண்ணார் சார், புண்ணியம் பண்ணார், அவர் இப்படி கஷ்டப்பட்டாருங்களேன். கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவர் போன ஜென்மத்தில் பண்ணது. இப்போ செய்தார், அதெல்லாம் எங்கே போச்சு சார்னா? அவர் அடுத்தது இன்னொரு மகாராஜாவாக பிறப்பார். ஏன்னா புண்ணியம் பண்ணியிருக்கிறார். இந்த உடம்புல தான் அனுபவிக்க முடியாது. இந்த உடம்புல செய்ததை அடுத்த உடம்புல தான் அனுபவிக்க முடியும். இந்த உடம்புல செய்ததை இன்னொரு உடம்புல தான் அனுபவிக்க முடியும். அப்போ செய்வதற்கு ஒரு உடம்பு, அனுபவித்ததற்கு இன்னொரு உடம்பு. எப்படி இருக்குது? இதுதான் கர்ம விதி. நிறைய பேர் சொல்கிறாங்க நன்மையே செய்துட்டு இருந்தார், ஆனால் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டார் சார். ஏன் வாழ்நாள் கஷ்டப்பட்டார்னா, அவர் போன தடவை அவர் தீமையே பண்ணிட்டு இருந்தார். அந்த உடம்பு அவருக்கு தெரியல. உடம்புகள் எல்லாம் ஒரு உடம்பில் செய்யப்பட்ட பாவ புண்ணியங்கள் அடுத்த உடம்பை தயார் பண்ணி தருது. அது நாய் உடம்பாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது மிருக உடம்பாக இருக்கலாம், மனித உடம்பாக இருக்கலாம். இன்னும் நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தால் மனித உடம்பு தரமாட்டார். அவன் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கான், அவன் இன்பம் அனுபவிக்கணும். இந்த மனுஷ உடம்புல அவனுக்கு என்னத்தை இன்பம் அனுபவிக்க முடியும்? நல்ல தெய்வ உடம்பை கொடுப்போம் அப்படின்னு வானுலகத்தில் சொர்க்கத்தில் ஒரு உடம்பு தருவாங்க. அதில் ரொம்ப சுகமாக இருக்கலாம், நோய் நொடி இருக்காது, பசி தாகம் இருக்காது, டாய்லெட் போகிறது, வாட்டர் ஃபெசிலிட்டி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவலோகத்தில் தெய்வ உடம்பில் உங்களுக்கு மலை ஜலம்லாம் கிடையாது, மூச்சு விடுறது கூட தேவையில்லை. என்னங்க அது நல்லா இருக்கே. நோய் நொடி கிடையாது, கிருமி கிடையாது, வயசாக மாட்டீங்க. ஒரு நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு, 2 வருஷம் 5 வருஷம் இருக்கிறாருன்னா அப்படியே தான் இருப்பார். அப்போது அந்த மாதிரி சுகத்தை இந்த உடம்புல கொடுக்க முடியுமா? அவன் 5 வருஷத்துக்கு 25 மனுஷன்னா 25 ஆளாகவே வாழணும்னா அது முடியுமா? அவ்வளோ புண்ணியம் பண்ணிடுறான். 25 வருஷத்தில் எவ்வளோலாம் அனுபவிக்க முடியுமோ ஒரு இளைஞன் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு மனித உடம்புல கொடுத்தோம்னா 25 வருஷம் எவ்வளோ இருக்கும்? 1 வருஷம் தானே இருக்கும். அடுத்த ஒரு 26 ஆகிடுவானே. அப்போ அது முடியாது இல்லை. இறைவனுடைய விதியெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் என்ன பண்ணுறாரு, நான் இன்னொரு உலகம் வச்சுருக்கிறேன். அவனுக்கு எப்போவுமே 25 வயசுலேயே எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதிரி 100 வருஷமும் 25 வயசுலேயே இருப்பான். அங்கே வயோதிகம் கிடையாது, மரணமும் கிடையாது. உடம்பு இன்னொரு உடம்பு எடுத்துக்கலாம். சில பேர் செய்த கொடுமைகளையும் தீமைகளும் மனித உடம்புல கூட அவனால் தண்டிக்கவே முடியாது. மனித உடம்புல கூட அவன் ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டுக்குவான், அவன் உடம்பை மறைச்சிக்குவான், வீட்டை ப்ரொடெக்ஷன் பண்ணிக்குவான், ஏசி பண்ணிக்குவான், எல்லாம் பண்ணுவான். அவன் தந்திரசாலி, அவனுக்கு துன்பம் கொடுக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணுவார், நரகத்தில் ஒரு உடம்பு கொடுப்பார். அவங்க எத்தனை அடி அடித்தாலும், வெட்டுன்னு வெட்டினாலும், நெருப்பில் போட்டு போட்டு வறுத்துட்டு இருந்தாலும் அந்த உடம்பு கெடாது.
ஆனால் வலி இருந்துகிட்டே இருக்கு. அந்த உடம்பு அங்கே கொடுப்பார். இந்த உடம்புல எப்பயாவது மெடிசன் போட்டுவான், தப்பிச்சிடுவான். இறைவன் இப்படி விதிகளை வச்சிருக்கிறார். நாம் இது ஒரு உடம்பில், இந்த உடம்பிலிருந்து செய்கிற கர்மங்கள் எல்லாம் அந்த உடம்புக்கே அது பயன்படாது. அது அதிர்ஷ்டமாக கண்ணுக்கு தெரியாமல் பாவ புண்ணியங்களாக சேமிக்கப்பட்டு அடுத்த பிறவியில் இன்னொரு உடம்புல இப்படி அகலாக பிறந்து எப்பவுமே நெய்யை ஊற்றி தீபம் வச்சுக்கிட்டு சில பேர் சாமி கும்பிடுவாங்க. ஆனால் நமக்கு எந்நேரமும் நெருப்பு சுட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு உடம்பு இப்படி கொடுக்குறாங்கன்னு வைங்க. இந்த பலனை யார் கொடுத்தது? இறைவன் தான் கொடுத்தாரு. அவருக்கு இஷ்டம் இருக்குதா இது மாதிரி கொடுக்கணும்னு? இல்லை, நீ செய்ததை வைத்து தான் அவர் தருகிறார். இது புரிஞ்சு இன்று நாம் வாழ்கின்றது நம்முடைய மதியினால் வாழ்கிறோமா, விதியினால் வாழ்கிறோம்? 2 நாளும் வாழ்கிறோம். செய்வதற்கு உனக்கு மதி கொடுத்திருக்கிறார், ஆனால் செய்தனுடைய விளைவை அவர் கையில் வச்சிருக்கிறார். அவர் தண்டிக்கிறாருன்னா இல்லை, உன்னுடைய பாவ புண்ணியங்களை கணக்கு கொடுக்குறார். அப்போ தலைவிதி நான் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. செய்வதற்கு தலைவிதி கிடையாது, பலனுக்கு மட்டும்தான் விதி. செய்வதற்கு மதி. ஏன்னா நான் துப்பாக்கியில் சுடலாம், சுடாமல் இருக்கலாம், பயமுறுத்துக வானத்தை நோக்கி சுட்டிருக்கலாம், இல்லைன்னா இன்னொருத்தங்க இலக்கத்தை நீ சுடுன்னு சொல்லியிருக்கலாம், சுடாமலே வச்சிருக்கலாம். அது உங்ககிட்ட இருக்கக்கூடியது. ஆனால் சுட்ட பிறகு ஐயோ நான் தர்மவான், ப்ளீஸ் அந்த குண்டே போகாத, நடுவில் எங்கேயும் மறைஞ்சிடு அப்படின்னு சொல்ல முடியாது. டேடே நகரடான்னு சொல்ல முடியுமா? அதை அவர் பார்த்துக்குவார். செய்யும் வரை மதி, செய்த பின் விதி. இதுதான் ரூல். செய்யும்போது விதி கிடையாது, என் தலைவிதி இப்படி செய்துட்டேன் கிடையாது. செய்யும் வரை மதி, செய்த பின் விதி. அப்போ விதியா மதியான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இப்படி புரிஞ்சுங்க. செய்யும் வரை மதி, செய்த பின் விதி. இந்த விதி யாரு? இறைவன். மதி யாரு? நீ. செய்வதற்கு நீ, பலன் தருவது அவர். அதனால் பலனை இறைவன்கிட்ட விட்டுடுன்றது அர்த்தம் புரியுதுங்க உங்களுக்கு? நீ என்ன விடுறது? அவர் தான் கொடுக்குறார். அதனால் ஒரு பேர் கர்ம பல தாதா, விதாதான் பேர். அவர் தான் விசேஷமாக நமக்கு கொடுத்துட்ருக்கிறார். ஒருவேளை நாம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், ஏதோ நம்முடைய விதியினால் நம்ம சில காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன் தடைப்படுது? நல்லா தானே செய்கிறோம், எல்லாம் கரெக்டாக பேசணும், ஏதோ ஒன்று தடை இருக்குது, என்னன்னே தெரியலையே. யாரோ கூப்பிட்றோம், வந்து பாருங்கள், இதை பாருங்கள், இது பாருங்கள். அவர் சொல்கிறார், இந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அவர் இந்த மருந்து சாப்பிட்டு பாருங்கள், இந்த மருந்து பாருங்கன்னு எத்தனையோ 5 டாக்டர் பார்த்தாச்சு. அவர் சொல்கிறாரு, நான் எத்தனையோ பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, நல்லா தான் போயிருக்கோம், உங்களுக்கு என்னவோ தெரியலைங்க அப்படின்றார். இப்போ நாம் விளைவு இறைவன் வச்சிருக்கிறார். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? யார் ஒரு இந்த விதியை ஏற்றினாரோ அவர்கிட்ட தான் கொஞ்சம் விதி விலக்கு பண்ணுங்க ஐயா. என்னை திருத்தறதுக்கு தானே நீங்கள் தண்டிக்கிறீங்க. நீங்கள் என்னுடைய பாவத்தை எனக்கு கொடுக்கறது காரணமே மேலும் பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தானே எனக்கு தண்டிக்கிறீங்க. பாவத்தினுடைய பலன் தந்துருக்கீங்க, நியாயம்தான். ஆனால் எனக்கு ஒரு அறிவு வரணும்ல. என்ன அறிவு வரணும்? பாவம் செய்யறதுனால துன்பம் அனுபவிக்கிறேன், அடுத்த பிறலாவது நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு இப்போ நான் பாவம் செய்யாமல் இருக்கணும்ல. அதை நான் உணர்வதுக்கு இறைவன்கிட்ட போய் கேட்குறேன், ஐயா போன பிறவியில் அகங்கார திமிரில் நான் பாவம் நிறைய பண்ணிட்டு கஷ்டத்துக்காக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய விருப்பம் என்ன? வாழ்நாள் முழுக்க தண்டிக்கணும்னா அறிவு புகட்டணும்னு தானே. அறிவு வந்துடுச்சு ஐயா, இனிமேல் தண்டிக்காதீங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்? இறைவன். இப்படி தான் கோயிலில் போய் கேட்கணும். வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தால் கூட சாமிக்கு போகணும். ஏன்னா அவர் நல்லதை கொடுத்துட்ருக்கிறார். என்னோப்பா நீ தான் இந்த புண்ணியத்தை கொடுத்துட்டு வாழ்க்கை நல்லா ஓட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு நல்ல காலத்திலும் செல்வாக்கு இருக்கிற காலத்திலும் இறைவனை நம்பணும். அப்போ நம்ம நம்புறதில்லை. கஷ்டம் வந்த உடனே சாமியை திட்டுறது, அதுக்கப்புறம் கேட்கறது. இறைவன் பக்தி எப்பொழுதுமே நாம் பக்கத்துணையாக இருக்கும். அவர் சின்ன சின்ன தடைகளை, பாவங்களால் உண்டாகிற தடைகளை அவர் நீக்கி தருவார். ஏன் அவருக்கு நீக்கிறாருன்னா, நீ நல்ல வழிக்கு போயிட்டுருக்கல, நீ நல்ல வழிக்கு போகலைன்னா அவருக்கு கண்டுக்க மாட்டார். அந்த விதி அப்படி இருக்கு.
இறைவன் விதியாக இருக்கிறார். அந்த விதியை அவர் எழுதி வச்சுட்டார். அவர் வந்து நடுவில் வந்து கணக்கெல்லாம் போடுறதில்ல. ஒரு ஜென்ரல் ரூல். எவன் ஒருவன் பக்தி செய்து இறைவனை புரிந்து கொண்டானோ, இது விவேகம். இந்த முதல்னு ஒருத்தர் சொன்னார்ல, விதிமதி மூல விவேகம். இந்த விதிக்கும் மதிக்கும் யார் மூலம்? இறைவன் தானே. அவனை அறிந்து கொண்டவர் விதியாலும் மதியாலும் துன்பப்படுவாரா அப்படின்னு கேட்குறார். இந்த மூலம் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவர் விதியாகவும் இருக்கிறார், மதியாகவும் இருக்கிறார். அவர் தான் பிரபஞ்ச விதியை உண்டாக்கினார். அதை அறிந்து கொள்ளும் மதியாகவும் அவர் தான் நம்மகிட்ட இருக்கிறார். இப்போ நம்மிடம் இருந்து கொண்டு மதியாகவும் பிரபஞ்சமாக இருந்து விதியாகவும் அவரே விளையாடிட்டு இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சவன் செய்வதும் நானே, செய்யப்படும் பொருளும் நானே அப்படின்னு அறிந்து கொண்டவனுக்கு எஞ்ஞான்றும் இந்த விதி மதி தொந்தரவு வராது அப்படின்னு சொல்றாரு. விதி மதி மூல விவேகம் இல்லாதவர்களுக்கே விதியை மதி வெல்லும் அல்லது மதியை விதி வெல்லும் என்ற விவாதம். விதிகளுக்கும் மதிகளுக்கும் ஓர் முதல் தன் என்ற அந்த இறைவனை, நாம் பிரம்மத்தை சொல்ல இறைவனை உணர்ந்தார். அவர் உணர்ந்துட்டார். என்னன்னு உணர்ந்தான்? அவர் தான் எங்களில் மதிக்கு மதியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று அவன் உணர்ந்தால் அவனுக்கு விதியும் மதியும் சமமாக போயிடும். எவன் ஒருவன் அப்படி தெரிஞ்சுக்கிட்டானோ, செய்வதும் இறைவனே, அனுபவிப்பதும் இறைவனே, அறிவதும் இறைவனே, பலனை அனுபவிக்கிறதும் இறைவனே அப்படின்னும் போது அவன் தப்பாக செய்வானா? செய்வது இறைவன் வந்த பிறகு அவன் என்ன தப்பு செய்ய முடியும்? செய்கிறது அற்ப ஜீவன் அப்படின்னு தெரிஞ்சாதான் அவன் வந்து பிடுங்க பார்ப்பான், அள்ளிக்க பார்ப்பான், திருப்தி இல்லாமல் பார்ப்பான். செய்வது நானும் நினச்சிட்டு சாதாரண மனிதனாக இருந்தால் என்னுடைய செயலே வேற மாதிரி இருக்கும். நான் இறைவனாக இருந்து செய்த அப்படி இருப்பேன். ஒரு சாதாரண ஆள் தான் அவன் வந்து கஞ்சன், மற்ற பொருளுக்கு ஆசைப்படுவான், யாருக்கும் ஒரு பைசா கொடுக்க மாட்டான், மிச்சம் மீதி இருந்தால் எடுத்து வீட்டில் வச்சுக்குவான். அப்படி ஒருத்தன். ஆனால் அவர் சினிமா நடிகர். அவனை வந்து பரமேஸ்வரனாக வேஷம் போட்டு நடிக்க வச்சிருக்கிறான். அப்போ எப்படி செய்வான்? அங்கே இருக்கிற பொருளை திருட பார்ப்பானா? அங்கே அருள் தள்ளும்போது இவனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவானா? அவன் முகத்தில் அப்படியே பால் வடியும், அழகு ததும்போ, அன்பு ததுமோ, அவனால் முடியுதில்லை. இப்போ தன்னை ஒருவன் எந்த முதல்னு தன்னை உணர்ந்தவன் ஈனப்பிரிவு மாதிரி செய்வானா? தன்னை அறிதல் ரொம்ப முக்கியம். தன்னை எப்படி அறியணும்? தன் முதலை தான் அறியணும். அடுத்த பாடல் நம்ம பார்ப்போம். அடுத்த பாடலில் காணும் தன்னை விட்டு தான் கடவுளை காணல், காணும் மனோமயமாம் காட்சிதனை காணும் அவன் தன் கடவுள் தான் கடவுள் கண்டானா, தன் முதலை தான் முதல் போய் தான் கடவுளன்றி இலதால் அப்படின்னு சொல்றார். இப்போ ஒரு கேள்வி. காணும் தன்னை விட்டு தான் கடவுளை காணல், காணும் மயோமய காட்சி என்று சொல்றார். இப்போ விதி மதியை விட்டுருவோம். ஒருத்தர் சொல்கிறான், நான் கடவுளை கண்டேன், எனக்கு காட்சி தந்தார்ன்றார். என் கண்முன்னாடி ஜீசஸ் வந்தார். கனவுல வந்தாரா நேராக வந்தாரா? நேராகவே வந்தார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, என் கண்மண் முன்னாடி கண்ணன் ஆடிட்டு இருந்தான். நிறைய ஆழ்வார்கள்லாம் அப்படி பாடியிருக்காங்க. கேரளாவில் கூட குருவாயூரில் பட்டத்திரின்னு ஒரு பிராமணர் உடம்புல நோயால் கஷ்டப்பட்டு இருந்தார். இப்போ குருவாயூர் கோயிலில் போகும்பொழுது அந்த கேசவனுடைய தந்தம் போட்டிருக்கோம். அதுக்கு நுழைவாயில் போன உடனே இடது பக்கத்தில் ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் தான் நம்ம சந்தனம்லாம் அரைக்கிற மிஷின்லாம் வச்சு சந்தனம் அரைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி செப்பு தகடில் இங்கே தான் பட்டத்திரி அமர்ந்து பாகவதத்தை எழுதினார். நாராயணியம்னு பேர். நாராயணியத்தை அவர் எழுதுகிறார். அவர் நாராயணியத்தை எழுதும்போது
அவர் பெரிய படிப்பாளியெல்லாம் கிடையாது. பாகவதம் ஏற்கனவே இருக்குது, வடமொழியில் இருக்குது. அந்த பாகவத்தில் சொல்லப்பட்ட அத்தனை பாடலையும் மலையாளத்தில் அதே மாதிரி சிறந்த ஒரு சமஸ்கிருத சொற்களை பயன்படுத்தி நாராயணியம்னு ஒரு நூல் எழுதுகிறார். ரெண்டும் அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. இவர் முன்பின் அதை படித்ததும் கிடையாது. இவருக்கு எப்படி இதெல்லாம் வந்தது? நோய்வாய்ப்பட்டவர் தான், அங்கே உட்காந்துட்டு எழுதிட்டு இருந்தார். அவர் சொல்கிறாரு, இப்போ எப்போவுமே குருவாயூரப்பன் சின்ன பையனாட்டம் வருவான், தொந்தரவு பண்ணுவான், சீண்டுவான், என்னோட விளையாடிட்டு இருப்பான், எனக்கு வேலை இருக்குடா போடா போடான்னு சொல்லிட்டு தான் அவர் எழுதுவார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அவர் குருவாயூரப்பனுக்கு வந்து பார்க்கும்போது அந்த கோயில் வரவங்க போகிறவங்களாம் பார்த்துருக்கணும் இல்லை, அவங்க கண்ணுக்கு தெரியலையே. எப்பொழுது ஒருத்தர் கண்ணுக்கு மட்டும் தெரியுதோ மற்றவங்க கண்ணுக்கு தெரியலையோ அது ஈஸ்வர சிருஷ்டி இல்லை. ஈஸ்வரன் சிருஷ்டி எல்லார் கண்ணுக்கும் தெரியும். இந்த ஈஸ்வரன் சிருஷ்டிங்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. மனித சிருஷ்டியும் இதில் இருக்குது. இந்த சிருஷ்டி ஏதாவது நான் பார்த்து நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்குதா? எல்லாம் நான் பார்க்குறது நீங்களும் பார்க்கலாம், நான் தொட்டதை நீங்களும் தொடலாம், நான் சாப்பிட்டது நீங்களும் அறையலாம். ஆனால் ஒரு சிலதை நான் மட்டும் உணர்ற உங்களால் முடியல. அது வந்து ஈஸ்வர சிருஷ்டி இல்லை, உன் மனதினுடைய சிருஷ்டி. எல்லாரும் இந்த உலகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சமயத்தில் அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கார். அவர் ஒரு தூக்கத்தில் ஒரு உலகத்தை பார்க்குறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? அவர் கனவு காண்டுக்கிட்டு இருக்கார் இந்த பகல்லையே. அவர் என்ன கண்டார் நமக்கு தெரியுமா? அவர் சொல்கிறார், நான் என்னென்ன பார்த்தது தெரியுமா? இப்போ அவர் பார்த்தது ஜீவ சிருஷ்டி, நம்ம பார்க்குறது ஈஸ்வர சிருஷ்டி. இந்த ஜீவ சிருஷ்டி எங்கேருந்து வருதுன்னா மனதிலேருந்து உண்டாகிறது. பகவான் சொல்கிறாரு, யாராவது கடவுளை பார்த்தேன்னு சொன்னால் அவன் மனோமய காட்சி தான், மனதால் தான் பார்த்தான். கடவுளை நாம் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தேன்னு சொன்னால் அது மனதால் பார்த்ததாக தான் இருக்குது. சரி, கண்ணன் வந்து மனிதனோட மனிதனாக வாழ்ந்தானே, கடவுள் தானே, அப்போ எல்லாரும் பார்த்தாங்களே, அது மனோமய சிருஷ்டியா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, அது ஈஸ்வர சிருஷ்டியே. அவர் எல்லார் மனதுக்கும் தெரியும்படி ஆயிட்டார். தனி மனிதனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அது இல்லூஷன் சொல்லலாம், ஹாலுசினேஷன் சொல்லலாம், மனமய காட்சி, கற்பனையில் பார்த்தான்னு சொல்லலாம். ஆனால் எல்லாரும் பார்த்தோம்னா அது கற்பனை இருக்காதுல்ல. சில பேர் எல்லாரும் பார்க்கும் பொழுதே யானையை துணி போட்டு மறைப்பாங்க, அப்புறம் துணி எடுப்பாங்க, யானை இருக்காது. ஒரு ஆள் நின்றுட்டுருப்பான், அப்புறம் துணி பொத்துன்னு விழுந்துடும், துணி எடுத்தால் ஆள் இருக்க மாட்டார். எல்லாரும் பார்க்கும் பொழுது நடக்குது. அப்போ எல்லார் மனசுலேயும் அவன் ஒரு மாயத்தை உண்டாக்குறான் இல்லையா, அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி என்ன நடந்தது. அதே மாதிரி கடவுளும் எல்லார் மனசுக்கும் இந்த உலகம் தெரியும்படி ஒரு மாயாஜாலம் பண்ணுறார், எல்லார் உலகத்துக்கும். அவர் பெரிய மெஜிஷியன். பாருங்கள், அங்கே 100-200 பேர் ஆடிட்டோரியத்தில் இருக்கிறாங்க, யாருக்குமே தெரியலையே. வெறும் கையிலேருந்து புறா வருது, வெறும் கையிலேருந்து கை கொட்டி எடுக்கிறான், அது எரிக்கிறான், நெருப்பு வருது, மறுபடியும் எடுத்து முட்டையை கொண்டாந்து காட்டுறான், எல்லாருக்கும் தானே மயக்கிறான். அப்போ நாம் எல்லாரும் மயமோ இறைவனுடைய மாயா சக்தியால் மயக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் நமக்கு நிஜமாக தெரியுது. இந்த மாயாசக்தி தான் மயக்குது அப்படின்ற பிராந்தி ஞானம் போன பிறகு அப்போ வந்து நானும் ஒரு மெஜிஷியனுங்க, நீங்கள் ஒரு மெஜிஷியன். கூட்டத்தோடு கூட நான் உட்காந்துருக்கிறேன், இங்கே எல்லாரும் பார்க்குறீங்க, நான் மெஜிஷியன். அவன் செய்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் இல்லை, நானும் பார்ப்பேன். அவன் காட்டுறதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? புறா மறையிறதுன்னு தெரியும், நெருப்பு வர்றதுன்னு தெரியும், ஒரு ஆள் மேல் துணி போடுறதுன்னு தெரியும், அவன் மறைஞ்சதுன்னு தெரியும் நானும். ஆனால் எனக்கு வியப்பே இருக்காது. ஏன் வியக்கலை? என்னுடைய அறிவில் என் புலன்கள் அது வந்து உண்மைன்னு சொன்னாலும் என் அறிவு சொல்லுது என்ன பண்ணுறான் பார்த்தியா, இவன் கரெக்ட் தான் பண்ணுறான், நம்ம பண்ணுறதெல்லாம் நல்லா பண்ணுறானே அப்படின்னு. இந்த ஞானிகளும் இறைவனை அறிந்து கொண்டார்கள். அறிஞ்சு கொண்ட உடனே அவர் மாயாஜாலத்தை அதை பண்ணுறாரு, அந்த ட்ரிக் எனக்கும் தெரியும் ஐயா. பிராந்தி ஞானத்தை என்கிட்ட கொடுத்துட்டு புலன்கள் மூலம் என்னை பார்க்க வச்சுட்டு, புலன்கள் மூலம் நீ வந்து இப்படி மறைஞ்சி பிரபஞ்சமாக இருக்கிறாய் அப்படின்னு அவன் தெரிஞ்சிட்ட பிறகு மாயாஜாலக்காரன் எவ்வளவு மந்திரம் காமிச்சாலும் இன்னொரு மாயாஜாலக்காரன் மயங்குவதில்லை. அவனை மிரள வைக்க முடியாது. அவனு பாம்பு கொண்டாந்து மிரட்டுறதோ சிங்கம் கொண்டாந்து வச்சுன்னா அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இப்படி பண்ணும்போது தெரிஞ்சுக்குங்க, ஞானியும் இறைவனை அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டவனுக்கு
இந்த பிரபஞ்சம் பயமுறுத்துவதில்லை. இந்த உலகத்தில் இருக்க பகைவர்கள் அவனுக்கு பகைவனே இல்லை, நண்பர்களும் நண்பர்கள் இல்லை, எல்லாம் ஒரு மாயாஜாலம். பெத்த குழந்தைகளும் உண்மையான குழந்தைகள் இல்லை, எல்லாம் ஒரு மாயாஜாலம், எல்லாம் தந்திரங்கள். நான் மதிமயங்க மாட்டேன் அப்படின்னு தெரியும். இதுதான் கடவுளை அறிந்து கொள்ளுதல். இவர் சொல்கிறாரு, காணும் தன்னை விட்டு தான் கடவுளை காணும் மனோமய காட்சி அப்படின்னு சொல்கிறார். ஏன் காண்பது யாருன்னு பார்த்தா காண்பது தான் கடவுள். இங்கே அறிவு பொருள் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. வேதாந்தம் சொல்லுது, அறிவு, ஞானம், சைதன்யம், சித் ஸ்வரூபம் அப்படின்னு அறியும் தன்மை யாருக்கு உண்டுன்னா கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது. அவரால் படைக்கப்பட்ட பொருள் இருக்குதே இந்த பிரபஞ்சம், அதுக்கு எதுக்குமே அறிவு கிடையாது. நமக்கும் அறிவு கிடையாது. ஆனால் நமக்கு அறிவு இருக்குதே, அந்த அறிவு அவர். இது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அறிவதற்கு அவர் மட்டும்தான். ஆத்மாவை தவிர அறிவதற்கு அறிவு பொருள் எதுவுமே கிடையாது. மீதியெல்லாம் அனாத்மா. அனாத்மா அனைத்தும் அறிவற்றது தான். அப்போ நம்மக்கிட்ட அறிவு இருக்குதுன்னா அது யார் தான் இருக்கும்? கடவுள் தான் தானே இருக்க முடியும். எப்படி சார்? அவர் ஒரு அறிவு, நான் ஒரு அறிவு இருக்கலாம் இல்லை? ரெண்டு அறிவு இருக்காது. அது எப்படி அறிவு ரெண்டு இருக்க முடியாது? உங்கள் அறிவு கணக்கு அறிவு, இவர் அறிவு சரித்திர அறிவு, இவருக்கு என்ஜினியரிங் அறிவு, வேற வேற தானே இருக்கு. அப்பா அந்த அறிவை கொண்டு அறிஞ்சிக்கிறல்ல, அது விஷய அறிவு. விஷய அறிவை நீ விட்டுடு. அறிவை அறிகின்ற ஒரு அறிவு இருக்குதே, அதில் என்ன பேதம் இருக்குதா அப்படின்னு கேட்குறோம். இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு தங்கத்தை கொண்டு வந்து ஒரு வளையல் செய்துட்டோம், அதே இன்னொரு கொஞ்சம் தங்கத்தை கொண்டு வந்து மோதிரம் செய்துட்டோம். இது வேற அது வேற. இதுக்கு பேர் மோதிரம், இது பேர் வளையல். ரெண்டும் வட்டமாக தான் இருக்குது. ஆனால் தங்கம் ஒன்று தானே. தங்கத்திலிருந்து வெளிவந்தது வளையல், தங்கத்திலிருந்து மோதிரம் வருது. உங்ககிட்ட அறிவு இருக்குது, அறிவிலேருந்து வெளிவந்த அறிவு தான் என்ஜினியரிங் அறிவு. இன்னொருத்தர்கிட்ட அறிவிலேருந்து என்ன வெளிவந்தது? மருத்துவ அறிவு. இன்னொருத்தருக்கு நெசவு அறிவு, இன்னொருத்தர் என்ஜினியர். இப்படி அறிவுகளை நம்ம கொண்டு வரலாம். அது புத்தியில் பிரதிபலிக்கப்பட்டது. ஆனால் அறிவு எப்பொழுதுமே நிர்விசேஷமாக ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் ரெண்டு அறிவு இருக்க முடியுமா? அறிவை அறிய முடியுமா? அறிகிற பொருளை அறிய முடியுமா? அறியப்படும் பொருளெல்லாம் அறிவற்றதாக தான் இருக்கும். அறிவை எதுக்கு அறியணும்? ஏன்னா அறிவு தன்னையும் அறியும். அறிவானது தன்னை அறியும். நான் இருக்கிறேன்னு அறிவுக்கு தெரியும். இதுக்கு அறிவில்லை. நான் இருக்கிறேன்னு இது தெரியுமா? இன்னொன்று இருக்குதுன்னு இது தெரியுமா? நான் மாத்திரம் எதுவுமே தெரியாது. அப்போ இது அறிவற்றது, இது அனாத்மா. இப்போ என்கிட்ட அறிவு இருக்குல்ல, அது ஆத்மாவா அனாத்மாவா? ஆத்மா. அது எங்கே இருக்குதுன்னா இந்த உடம்பு காட்டுறோம். உடம்பு அனாத்மா. இது எதனால் செய்யப்பட்டது? மண்ணால் செய்யப்பட்டது. இது எதனால் செய்யப்பட்டது? மண்ணால் செய்யப்பட்டது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? மண்ணுலேருந்து தாண்டா எல்லாம் வந்துருக்குது. மண்ணுலேருந்து முளைச்ச செடி கொடிகளை சாப்பிட்டு தானே நீ வந்திருக்கிற. மண்ணு தானே தானியமாச்சு, மண்ணு தானே புல்லாச்சு, புல்லு தானே பசுவாச்சு, பசுலேருந்து தானே பால் வந்தது. பாலுக்கும் மண்ணுக்கு என்னடா வித்தியாசம்? மண் புல்லாகி, புல்லு பசுவாகி, பசு ரத்தமாகி, பாலாகி மறுபடியும் வருது. இங்கே எல்லாமே மண்ணு தான். மண்ணுக்கு அறிவு இருக்கான்னு இல்லை. அப்போ உனக்கு அறிவு இருக்குதே, அது ஆத்மாவுடையது. அப்போ உடம்பு அனாத்மா. அப்போ எனக்கு புத்தி இருக்குது சார், அதுக்கு அறிவு இருக்குதே, புத்தியும் அனாத்மா. அந்த புத்தியில் ஆத்மா கலந்ததுனால இந்த புத்திக்கு அறிவு வந்துடுச்சு. அந்த புத்தி விதவிதமாக கற்றுக்குது. அதே ஆத்மா இன்னொரு உடம்புல இருக்க புத்தியில் புகுந்து விதவிதமாக கற்றுக்குது. இப்போ விதவிதமான அறிவுங்கிறதெல்லாம் எங்கே இருக்குது? புத்தியில் தான் இருக்குது. புத்திக்கு அறிவு தருகுதே அந்த ஞானம், அந்த சித்து சைதன்யம், அது ஒரே மாதிரி தான் இருக்கு. உங்களுடைய சைதன்யம் எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் சைதன்யம் புத்திகளில் வரும்பொழுது அது
சித்தம், உள்ளம்னு பேரிடுது. இது புத்தின்னு வச்சுங்க. இதுக்கு ஏதாவது ஒளி இருக்குதா? இப்போ இல்லை. இதில் ஒளி இல்லை இல்லையா? இப்போ பாருங்க, இப்போ இதுக்குள்ள நிறைஞ்ச ஒளி இருக்குது இல்லையா? இது உள்ள நிறைஞ்சிச்சா? இப்போ இது சொந்த ஒளியா? ஒளி இதனுடைய தான். இப்போ இது எதுவும் பார்க்கறது இல்லை, இவரும் சைதன்யம் மட்டும்தான். ஆனால் இது வந்த உடனே புத்தியில் வந்து புத்திக்குள் இருக்கின்ற ஆத்மா, இப்போ இதுக்கு புத்தி அறிவாயிடுச்சு இல்லையா? என்ன ஒளி வந்துடுச்சு, இதனால் அறிய முடியும். ஆத்மா இதில் பிரகாசித்து இந்த புத்தியை அறிவுடையதாக ஆகுது. இந்த புத்தி என்கிட்ட உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால இந்த உடம்போடு சேர்த்து கண் முதலான பொருளை வச்சு நான் அறியறேன். அப்போ யார் அறியறதுங்க? புத்தியா ஆத்மாவா? ஆத்மா தான் அறியுது. இப்போ ஆத்மாவை பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்க? புத்தி கொண்டு பார்ப்பீங்களா? இந்த புத்தி எதை பார்க்கும்? வெளி உலகத்தை தான் இது வரைக்கும் பார்க்க தெரியும். தன்னுடைய முதல்ல பார்க்குமா? பார்க்கணுன்னாலும் அதுக்கு லைட்டு யார் கொடுப்பாங்க? ஆத்மா தான் கொடுக்கும். புத்திக்குள்ளே இருக்கிற அறிவு ஆத்மாவை அறியும் போது எந்த அறிவு அறிஞ்சுது? ஆத்மா தான் அறியுது. ஆத்மா எதுக்கு தன்னை அறியணும்? அது அறிவாச்சே. நான் இருப்பது அதுக்கு எப்பவுமே தெரியுது. புத்தி சொல்லி தான் நான் இருக்கேன்னு தெரியுமா? புத்திக்கு வந்து பல பொருளை அறியலாம், ஆனால் தன் முதலை தான் அறிவதற்கு அதுக்கு சக்தி கிடையாது. அறியாது, தன்னை அறியாது. கண் எல்லாத்தையும் அறியும், ஆனால் கண்ணில் வந்து ஒரு ரத்தம் இருக்குது, ஏன்னா கண் சிவப்பாக இருக்குது, என்ன தெரியலீங்களே அப்படின்னா, ஏன் பாறையா உன் கண்ணில் தானே இருக்குதுன்றான். நம் கண்ணில் இருக்கிற ரத்த கலரு கண்ணாடியில் பார்த்தா தான் தெரியுது, இன்னொருத்தனுக்கு தெரியுது. கண் எல்லாத்தையும் பார்க்குது, தன்னை பார்க்க மாட்டேங்க. இந்த புத்தி எல்லாத்தையும் பார்க்கும், தன்னுடைய அறிவு எதுன்னு தெரியாது. புத்திக்கு அறிவே கிடையாது, ஆத்மாவு தான் அறிவு. புத்தியும் ஆத்மாவும் கலந்த பிறகு அங்கே ஒரு அறிவு உண்டாகுது பார்த்தீங்களா? அது துருதுருன்னு அறிகிற அறிவு, அது பேர் அகந்தை, அது பேர் அகங்காரம். அப்போ நான் பேசுகிறேன், நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், இதெல்லாம் புத்தி செய்யுது. புத்தியில் இருக்கிற ஆத்மா அப்படி செய்ய வைக்குது. இதனால் என்னாச்சு? இந்த புத்தியினுடைய 3 செயல்கள், அறிதல், செய்தல், உணர்தல், இந்த 3 யாருக்கு வந்துடுச்சு? இப்போ ஆத்மாவுக்கு வந்துடுச்சு. இது அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே ஆத்மா செய்வதும் இல்லை, அறிவதும் இல்லை, உணர்வதும் இல்லை. ஆனால் புத்தி செய்கிறதெல்லாம் அது மேலே பாவம் வருது. இப்போ புத்தியோடு சேர்ந்த தவறான கலப்பினால உண்டாகின்ற ஒரு அறிவு இருக்கு இல்லையா? அந்த அறிவு பேர் அகந்தை. அது உடம்புக்கு தனித்தனியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இவருக்கு அறிவு இருக்குது, அவருக்கு அறிவு இருக்குன்னு. இருப்பது ஒரு அறிவு தான். நம்ம இங்கே அங்கே அநேகமாக சொல்லிக் கொடுத்தது எல்லாமே புத்திகளின் விசேஷங்கள் தான். இந்த புத்தி விசேஷத்தினால தான் ஒருத்தன் மருத்துவனாக இருக்கிறான், ஒருத்தன் இசைக்கலைஞனாக இருக்கான், ஒரு சிற்பியாக இருக்கிறான், ஒருத்தன் பாடகராக இருக்கிறான். ஆத்மாவுக்கு இந்த வேறுபாடுகளே கிடையாது. இப்போ ஆத்மாவை என்னை நான் பார்க்கணும். என்ன பண்ணணும்? கண்ணாடி முன்னாடி பார்க்கணுமா? கண்ணாடி முன்னாடி பார்த்தா என்ன தெரியும்? உன் உடம்பு தெரியும். ஆத்மாவை பார்க்கறதுக்கு இனி எதை பயன்படுத்தணும்? ஆத்மாவை தான் பயன்படுத்தணும். ஏன்னா அது ஒன்று தான் அறிகிற பொருள். புத்திக்கு அறிவே கிடையாது. புத்திக்குள்ளே போயிட்டு நானே இன்னும் பார்க்கணுமா? இது எதுக்கு? நான் எப்பொழுதுமே எனக்கு விளங்கி கொண்டிருக்கிறேன். நான் எதுக்கு நான் இவ்வளோ இருக்கிறேன் நான் செய்யறதுக்கு புத்திக்கிட்ட போயிட்டு நான் உள்ளக்குள்ளே போகிறேன், நீ ஆராய்ச்சி பண்ணி நான் இருக்கேன்னு நான் சொல்லுன்னு நான் கேட்குற மாதிரி இருக்குது. நானே புத்திக்குள்ளே போயிட்டு புத்திக்கிட்ட கேட்குறேன், ப்ளீஸ் புத்தி நான் இருக்கிறேனா இல்லையா? அந்த புத்தி சொல்லும், ஐயா அப்படி இருக்குதுன்னு சொன்னால் கூட உங்கள் அறிவிலால் தான் நான் சொல்ல முடியும் ஐயா, நீங்கள் தான் உங்களை சொல்லிக்கிறீங்க இப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சிட்ட பிறகு. இது தான் இந்த பாட்டினுடைய சூட்சுமம். இந்த ஆத்மா என்னுடைய அறிவுக்கு அறிவு அப்படி வச்சுக்குவோம். புத்தியை வந்து அறிவுன்னு வைப்போம், ஆத்மாவை அறிவுக்கு அறிவு அப்படின்னு வைப்போம். இந்த புத்தியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அறிவு தான் அறிவு அறியாமை ரெண்டும் உண்டு. சிலதெல்லாம் தெரிஞ்சிக்காது, சிலது. இப்போ இந்த புத்திக்கு மருந்து தெரியும், இசை தெரியும். இந்த புத்திக்கு மருத்துவமும் தெரியாது, இசையும் தெரியாது, ஆனால் வேறு தெரியும், துணி தைக்க தெரியும். இப்போ இது கேட்குறோம், உங்களுக்கு மருந்து பற்றி தெரியுமானா எனக்கு தெரியாது, துணி தைக்க தெரியுமா? தெரியும்.
அப்போ புத்திக்கு தான் அறிவும் அறியாமையும் உண்டு. ஆத்மாவுக்கு அறியாமையும் கிடையாது, அறிய வேண்டியதும் கிடையாது. அறிவுக்கும் அறியாமைக்கும் அப்பாற்பட்டது. இந்த புத்தி அறிவும் அறியாமையும் சேர்ந்தே வச்சிருக்குது. ஒரு பொருளுக்கு ரெண்டும் இருக்க முடியுமா? அறிவும் அறியாமையும் இருக்குது. இருட்டும் நிழல் மாதிரி. இருட்டும் வெளிச்சம் ஒரே இடத்துல இருக்குமா? இருக்காதில்ல. நெருப்பும் கற்பூரமும் ஒன்றா இருக்குமா? கற்பூரமும் நெருப்பம் வச்சுட்டோம் வைங்க, ரெண்டும் என்ன ஆகும்? சேர்ந்து நெருப்பும் அணைஞ்சு போயிடும், கற்பூரம் போயிடும். இப்போ அறிவும் அறியாமை மாதிரி நெருப்பும் கற்பூரமும் வச்சோம்னா நெருப்பும் கற்பூரமும் சேர்ந்து காணா போயிடும். ஆனால் அறிவும் அறியாமையும் ஒரே இடத்துல இருக்குது. அது புத்தியில் தான் இருக்குது. அகங்காரத்துக்கு தான் அறிவும் அறியாமையும். ஆத்மாவுக்கு அறிவும் இல்லை, அறியாமையும் இல்லை. அது சித் சொரூபம். அது அறிவு கரிவாய் நிற்கிறது. அது கடவுள், அது ஒன்று, அது பரம்பொருள். சிருஷ்டி பண்ணுறதுக்கெல்லாம் முன்னாடியே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கடவுளை நீ காணணும்னு சொன்னோம்னா என்னடா அர்த்தம்? அகந்தை தன் ஆத்மாவை பார்க்கணும்னு ஆசை தானே. இந்த ஆத்மா தானே கடவுள். காண்பவன் புத்தி தானே, அகங்காரம் தானே. அகங்காரம் கடவுளை பார்க்கல் தான் என்ன அர்த்தம்? தன்னை காணல் தானே. தன்னை காண்பதற்கு என்ன கேடுன்னு கேட்டேன். நீ தான் எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கிற, எப்பவும் விளங்கிக்கிட்டு தானே இருக்கிற. என்னைக்காவது ஆத்மா இல்லாமல் இருந்ததுன்னா தேடி பிடிச்சி எடுத்துருக்கணும். அந்த தேடி பிடிக்கிற அறிவு கூட ஆத்மா தான் கொடுக்கணும். ஆத்மாவை விட்டு எப்பொழுதுமே புத்தி விலகியதில்லை. இந்த அர்த்தத்தோட இந்த சுயம் பிரகாசம் இல்லாத இந்த புத்திக்கு பிரகாசத்தை தந்த சுயம் பிரகாசமான ஆத்மா சேர்ந்து இது பிரகாசிக்குது இல்லையா? இது பேர் பிரகாச ஆபாசம்னு பேர். அது ஒரிஜினல் லைட், அது சித்து. இதில் வந்த ரைட் இருக்குதே, இது சிதாபாசம். இதில் வந்தது பேர் சிதாபாசம். ஏன்னா இது சித்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு, கடன் வாங்கியது. அப்போ நம்மக்கிட்ட அகங்காரம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன இருக்குது? ஆத்மா கடவுள் இருந்து கொண்டிருக்கிறார், அகங்காரமாக இருக்கிறார். ஏன் இருக்கிறார்? புத்தியோட கலந்திருப்பதனால. அப்போ நீ கடவுளை பார்க்கணும், என்ன பண்ணணும்? புத்தியை அழிக்கணும். புத்தியை அழிச்சாதானே, இது அழிச்சாதானே ஒரிஜினல் லைட் எனக்கு தெரியும். அப்போது கடவுளை காணும் பொழுது நான் என்ன ஆவேன்? நான் காணா போயிடுவேன். நான் என்ற அகந்தை எப்போ கரையுதோ அப்போ தான் கடவுள் அங்கே இருப்பார். அப்போ காண்பவன் யார்? காண்பவன் யார்? கடவுளை கண்டேன்னு சொன்னவனும் காணலை, கடவுளை காணவில்லைன்னு சொன்னவனும் காணாமலும் இல்லை. எப்பொழுதுமே கடவுள் காணப்பட்டதும் காணப்படாததுமாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். என்னடா இப்படிலாம் ட்ரிக்காக பேசுகிறாங்களே. அவர் சொல்கிறாரு, காணும் தன்னை காண்கின்ற தான் ஆத்மா, பரம்பொருள், பரமாத்மா, கடவுள். அதை விட்டுவிட்டு தான் கடவுளை காணல், தன்னைத்தானே காணுதல் என்பது வெறும் அப்படி ஒருத்தன் பார்த்தானா அது மனோமய காட்சி. இந்த புத்தியில் தான் நான் பார்த்தேன் பார்க்கலன்னு. ஏன்னா ஒரு கிறித்தவன் ஜீசஸை பார்த்தேன்னு அடம்பிடிப்பான், முருக பக்தன் முருகனை பார்த்தேன்னு அடம்பிடிப்பான், காளி பக்தன் காளியை பார்த்தேன்னு சொல்லுவான். ராமகிருஷ்ணர் அப்படி தான் பார்த்தாரு. அவர் 2 நாள் சோறு வீட்டலன்னா அந்த மாதிரி மெலிஞ்சிருவாங்க, வளையெல்லாம் கீழே விழுந்துடும். அந்த சிலையில் அவர் சொல்கிறாருங்க, 2 நாள் உனக்கு நான் ஒன்றுமே கொடுக்கலல்ல, உனக்கு இழைச்சிட்ட, நீ உனக்கு ஒட்டியானெல்லாம் கழண்டு போச்சு, வளையெல்லாம் கீழே விழுது அப்படின்னு அழறாரு. என்னடா இந்த பைத்தியத்தை பூஜாரி வேலையை கொடுத்தோம்னா இவன் பூஜை பண்ணுறதை விட்டு இந்நேரம் அழுதுகிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். பூஜை முடிஞ்சு வீட்டுக்கு போக வேண்டியதானே, இவன் கதை சாத்தி உள்ளே இருக்கிறான். யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க. மீராவுக்கு கண்ணன் எப்பவும் விளையாடிட்டே இருக்கிறான். நந்தலாலா நந்தலாலான்னு ஒரு பொம்மையை வச்சுட்டு இருக்கிறார். அது பேசுதுங்கிறான். இது வெறும் மனோமய காட்சி. ஏன்னா கடவுளை நாம் பார்க்க முடியாது, புத்தியினால் பார்க்க முடியாது. புத்தி அழிந்தால் அங்கே கடவுள் அங்கே பார்ப்பவராக இருப்பார். அவர் தான் பார்ப்பவர்னு பேர். இதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்போ புத்தி கடவுளை பார்க்குமா பார்க்காதா? பார்க்கலன்னு சொல்லலாம், பார்க்குதுன்னு சொல்லலாம். பார்க்குதுன்னு என்ன அர்த்தம்?
அகந்தையை விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது அங்கே ஆத்மா இருக்கிறது. நான் பார்க்க முயலுவேன்னு சொன்னோம்னா அகந்தை முளைக்குது. அப்போ அவன் ஏதாவது பார்த்தானா அது பார்க்கவில்லை, அவன் காணவில்லை. அகந்தை விட்டவன் கடவுளை பார்த்தேன்னு சொல்ல மாட்டான், கடவுள் தான் இருக்குதுன்பா. எங்கே இருக்குதுன்னா எங்கேன்னு சொல்லுவேன், இங்கே தான் நிற்குது என் முன்னாடி, கடவுள் தான் கேட்குது. அவன் சொல்லுவான், காணுமவன் தான் கடவுள் கண்டானா? கண்டேன்னு ஒருத்தன் சொல்கிறானே, அவன் கடவுளை தான் கண்டானா? எப்படியா காண முடியும்? காண்பதற்கு கண்ணாகவே இருக்கின்றதை எப்படி இவன் காண முடியும்? தன் முதலை தான் முதல்னா அகங்காரம் போய் தானே பார்க்க முடியும். தன் முதலை பார்க்கணும்னா இந்த முதலை விடணும் இல்லை, என்கிட்ட ஒரு முதல் இருக்குது அகங்காரம், அகங்காரத்துக்கு ஒரு முதல் இருக்குது ஆத்மா. இப்போ 2 முதல் இருக்குதானா? ஒரு முதல் தான் இருக்குது. இந்த புத்தியில் கலந்த அகந்தை அந்த முதலை விட்டால் தானே, முதல் போன பிறகு தானே, அதன் தன்னை துண்டிக்க பிறகு தானே கடவுள் இருப்பார், மற்றபடி இல்லை. இப்படி புரிஞ்சுங்க. இப்போ கடவுளை பார்க்க முடியுமா முடியாதா? கடவுளை இன்னொன்றாக பார்த்தால் தப்பு, பார்க்கலன்னு அர்த்தம். கடவுளை இன்னொன்றாக பார்த்தேன்னு சொன்னால் அவன் பார்க்கவில்லை. கடவுளை நானாக பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் பார்த்துட்டான்னு அர்த்தம். இந்த கேன உபநிஷத்தில் அப்படி தான் சொல்லுது இல்லையா? ஒரு முறை கேன உபநிஷத்தை எடுப்போம். தன்னைத்தான் காணல் தலைவன் தன்னை காணல், தன்னைத்தான் காணல் தலைவன் தன்னை காணல் என்னும் பன்னூல் உண்மை என்ன எனின், தன்னைத்தான் காணல் எவன் தான் ஒன்றால் காண ஒண்ணா ஏற்றலையா? காண ஒண்ணாது எங்கே இருக்குதுங்க? காண ஒண்ணாதேல், காண ஒண்ணாதேல் தலைவன் காணலெவன் ஊனாதல் காண். காணலெவன் ஊனாதல் காண். இப்போ சொல்கிறேன், இப்போ சொன்ன இந்த விளக்கம்தான் இதுக்கு. இந்த வேதாந்தங்கள் சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம், சாஸ்திரங்கள் எல்லாம் அவர் சொல்கிறார் பன்னூல் அப்படிங்கிறார். பலவிதமான நூல், சாஸ்திரங்கள் எல்லாம், வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? அது சொல்லும் உண்மை எனின், இந்த வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்ற உண்மை என்னவென்று கேட்டால் 2வது வரியில் இருக்குது, தன்னைத்தான் காணல் தலைவன் தன்னை காணல் அப்படின்னு சொல்லுதான். தன்னை அறிந்தவன் கடவுளை அறிகிறான். ஆத்மவித் சோகம் தரதி பிரம்வித் பிரம்மைவ பவதி. கடவுளை அறிந்தவன் கடவுளாகிறான் அப்படின்னு சொல்லு. கடவுளை அறிந்தவன் கடவுளாகிறான். நம்ம இதை ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணுறான், PhD வாங்கிட்டான். என்னடா ஆராய்ச்சி பண்ணேன்னா, நான் மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் இருக்கக்கூடிய பழைய ஓடுகளில் இருக்க பானை ஓடையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணேன் சார். அது என்ன கண்டுபிடிச்சேன்? அதில் எழுத்தெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வச்சு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, டாக்டரேட் கொடுத்துட்டாங்களா? நீ யாருன்னு கேட்டாத, நான் இப்போ பானை ஆராய்ச்சி பண்ணேன், ஒரு டாக்டரேட்டுங்கிறான். பானைன்னு சொல்லுவாங்களா? பானை அறிந்தவன் பானை ஆவானா? துணியை அறிந்தவன் துணி ஆவானா? இரும்பை அறிந்தவன் இரும்பாவானா? கழுதை அறிந்தவன் கழுதை ஆவானா? பிரம்மத்தை அறிந்தவன் அது எப்படி மட்டும்? ஒருவேளை தன்னை அறிந்தவன் தானாவன்ல இன்னொருத்தன் ஆயிடுவானா? தன்னை அறிந்தவன் தானாவன். ஒருவேளை தான் என்பது பிரம்மமாக இருந்தா பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மம். அப்போ தான் யார்? பிரம்மம். தன்னை அறிவதும் கடவுளை அறிவதும் ஒன்றுங்கிறார். கடவுளை அறிதல் என்ன? இந்த பிரபஞ்ச சிருஷ்டி செய்தவர் யார்? இந்த பிரபஞ்ச சிருஷ்டி செய்வதற்கு உபாதான காரணம் என்ன? நிமித்த காரணம் என்ன? இரண்டையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நிமித்த காரணமாக யாரோ அவர் தான் உபாதான காரணமும். நிமித்த உபாதான காரணத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அது என்ன சார் நிமித்த காரணம் உபாதான காரணம்னார்? இந்த பானை செய்வதற்கு குயவனுடைய அறிவு தேவை.
அவன் வந்து நிமித்த காரணம். அவன் மட்டுமே பானை ஆக முடியாது. இந்த பானை செய்வதற்கு உபாதான காரணம் மண். ரெண்டும் சேர்ந்தாதான் பானை உண்டாகும். இப்போ அதே மாதிரி ஜகத்து, இந்த பிரபஞ்சம், நீங்கள் நான் எங்கள் உடம்பெல்லாம் சேர்த்து இதுக்கு பொருள் வேணும் இல்லையா? பொருள் வளம் வேணும். இதை இப்படி வடிவமைக்கிறதுக்கு வேண்டிய அறிவு வளம் வேண்டும். அறிவு வளம் வந்து குயவன், பொருள் வளம் வந்து மண். இந்த பிரபஞ்சத்துக்கு பொருள் வளம் யார் தந்தது? அறிவு வளம் தார். அப்போ 2 பேர் இருக்கணும். ஒருத்தன் மெட்டீரியல் கொடுத்தவன், இன்னொருத்தன் அறிவு கொடுத்தவன். அப்போ 2 கடவுள் இருக்கணும். இதில் யார் உண்மையான கடவுள்? அறிவு கொடுத்தவனா பொருள் கொடுத்தவனா? பொருள் கொடுத்தவன் அவன் எப்படி பொருள் கொடுத்தான்? அவன் பொருளாக இருந்தால் தான் கொடுக்க முடியும். அறிவு கொடுத்தவன் என்னவா இருக்க முடியும்? அறிவாக இருந்தால் தான் கொடுக்க முடியாது. அப்போ கடவுள் அறிவாக இருக்கணும், இன்னொரு கடவுள் பொருளாக இருக்கணும். அப்போ 2 கடவுள் இருக்கணும். ஒரு கடவுள் பொருளாக இருக்காருன்னு வச்சுங்க, அந்த பொருள் கடவுளை அவர் கடவுள்னு சொல்ல முடியுமா? பொருளுக்கு என்ன அறிவு இருக்குது? அறிவு இருக்கிற கடவுள் தான் கடவுள்னு சொல்லுவோம். பொருளாக இருக்கிற கடவுளை கடவுள்னு சொல்லுவோமா? அவர் ஒரு மண்ணுங்க, அவரை கணக்கில் வச்சுக்க முடியாது. அப்போ ஒருவேளை கடவுள் அறிவு மட்டும் தனக்கிட்டே இருந்து பொருளுக்காக ஏங்கிட்டு யாராவது கொடுங்க சார் கொடுங்க சார்னா யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்களா? அப்போ கொடுக்கறதுக்கு ஒருத்தர் தானே, அவனும் கடவுள் தானே. இப்போ கடவுள் ஒருவர் தானே இருக்க முடியும். அப்போ இந்த பொருள் எங்கேருந்து வந்தது? வேதம் தான் சொல்லுது, பொருளும் அவரேன். தன்னையே உலகமாக்கிட்டார். அப்போ குயவன் தன்னையே பானை ஆகிட்ட மாதிரி. அப்போ அவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்வதற்கு முன்னால், நிமித்த உபாதான காரணமாக அவர் மாறுவதற்கு முன்னால், நிமித்தமான உபாதான காரணமாக இருக்கும்போது அவருக்கு பேர் ஈஸ்வரன்னு பேர், இறைவன் பேர். சிருஷ்டி பண்ணாத போது சிவனேன்னு இருந்தார்ல, அப்போ அவர் யாருன்றா சச்சிதானந்தம்னு பேர். சத்து சித்து ஆனந்தம் அவருடைய தன்மை. இப்போ அந்த பொருள் இப்போது உலகம் ஆயிடுச்சு. மண் பானையான பிறகு மண் எங்கே சார்ன்னு கேட்டோம்னா, பானை தான் சார் மண். பானையை விட்டு மண் விலகுமா? பானை எங்கே போனாலும் மண் போகும், மண் எங்கே போனாலும் பானை போகும். மண்ணை தொட்டால் பானையை தொடுகிறோம், பானையை உடைத்தால் மண்ணு தான் உடையுது. இதனுடைய எடை யாருது? பானை தான் மண்ணு தான்? மண்ணுது. இதில் சத்தம் வருது, பானை தான் மண்ணுதா? மண்ணுது. எல்லாம் மண்ணுது. பானைக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை இல்லையா? இப்போ தெரிஞ்சுக்கும் போது இந்த காரியமாகிய பானையில் காரணமாகிய மண் எப்போ இருக்குது? காரணமாகிய பிரபஞ்சத்தில் காரியமாகிய பிரபஞ்சத்தில் காரணமாகிய பிரம்மம் கடவுள் இருக்கணும் இல்லை? அப்போ அவர் சச்சிதானந்தம் தான் அவர். அப்போ இந்த பொருளெல்லாம் சச்சிதானந்தமாக இருக்கணும் இல்லை? மண் தான் கடவுள்னா பானையிலெல்லாம் இருக்கிறாரு. இப்போ மண் எல்லா பானையிலும் இருக்கிற மாதிரி எல்லா பொருளையும் சச்சிதானந்தம் இருக்கணும் இல்லை? சச்சிதானந்தனா என்னங்க? சத்துன்னா இருத்தல், சித்துன்னா அறிவு, அனந்தம்னா ஆனந்தம், சந்தோஷம், நிறைவு, பூரணம், முழுமைன்னு அர்த்தம். இப்போ அப்போ எல்லாத்துலேயும் அப்படி இருக்கணும்ல சொல்கிறாரு. எங்கே சார் சத்துங்கிற? டேய், எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறியா அது கடவுள் தான். ஏன்னா அவர் தான் உபாதான காரணம். இது இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? இந்த இருத்தல் எது? மண்ணுங்கிறான். மண்ணுக்கு இருத்தல் யாரு? கடவுள். எந்த பொருளுடைய இருத்தல் கடைசியில் போனால் மண், அவர் கடவுள் தான் போகும். மரம் இருக்குதுங்கிறீங்க, மரம் இருந்துடைய இருத்தல் யாரு? மண். மண்ணிலேருந்து நம்ம மரம் வருது. மண்ணுக்கு இருத்தல் யாரு? கடவுள். காற்றுக்கு இருத்தல் யாரு? கடவுள். நெருப்புக்கு இருத்தல் யாரு? கடவுள். அவர் தானே பஞ்சபூதமாக இருக்கிறார், தன்னை பஞ்சபூதமாக கொண்டு வந்தார். அப்போது மண்ணை பார்த்தாலும் கடவுளை தான் தொடுறோம். கடவுள் தான் மண்ணாகவும் தண்ணீராகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் ஆகாயமாகவும் இருக்கிறார். அப்போ இருக்கிறது எல்லாமே அவருடைய சத்தம்சம், கடவுளுடைய சத்தம்சம் தான் இருக்கிறது. அவருடைய சித்தம்சம் இங்கே காட்டுங்க சார். சச்சிதானன்னு சொன்னீங்களேன்னு, அதான் நீ தலையாற்றல, உள்ள அறிவு இருக்குது இல்லை, அது அவர் தான். அவர் ஆத்மாவாக உள்ளே இருக்கிறார். சித்தம்சமாக இருந்தது. அப்போ வாங்க, நீங்கள் ஆனந்தம்சம்னு சொன்னீங்களே, அது எங்கே இருக்குது? நீ எப்பெல்லாம் ஆனந்தமாக இருக்காரியா, அது அவருடைய கடவுள் இது தான். அப்போ நான் எப்பவுமே ஆனந்தமாக இல்லையே சார்? கடவுள் எப்பவுமே சித்தா இல்லையே? இங்கே சத்தா மட்டும்தானே இருக்கிறார், உங்ககிட்ட மட்டும்தானே சித்தா இருக்கிறாரு. எவனெல்லாம் ஆனந்தமாக அதை மன நிறைவோடு இருக்கிறானோ அவங்ககிட்டலாம் ஆனந்தமாக இருக்கிறார்.
மூணும் உங்ககிட்ட இருக்குது. எப்பெல்லாம் நீ ஆனந்தமாக இருக்கிறையா, நீ இருக்கிறாய், அறிகிறாய், ஆனந்தமாக இருக்கிறாய். யாருக்கெல்லாம் மன நிறைவு இருக்கிறதோ அங்கே மனதில் அறிவும் ஆனந்தம் இருக்கு. ஆனந்தம் வேறு, மன நிறைவு வேறா? சொல்லுங்கள். மனக்குறை இருக்கும்போது ஆனந்தம் வருமா? ஆனந்தம் இருக்குது, மனக்குறைவு இருக்குமா? அப்போ ஆனந்தம் வேற, மனக்குறைவு, மன நிறைவு வேறையா? மன நிறைவுக்கு இன்னொரு பேர் ஆனந்தம். நிறைவுன்னா பூரணம், பூரணம்னா முழுமை, முழுமைன்னா அளவற்றது, அனந்தம். அப்போ ஆனந்தம்தான் அனந்தம். யாருக்கெல்லாம் மன நிறைவு வந்துடுச்சோ எப்பொழுதுமே அவன் கடவுளாயிட்டான். நாமெல்லாம் கடவுளாக இருந்தும் கடவுளாமல் இல்லாமல் இருக்கிறது காரணம் சத்தம்சம் இருக்குது, சித்தம்சம் இருக்குது. இந்த ஆனந்தம்சம் மட்டும் அப்பப்போ வருது. அதுக்கு என்ன காரணம்? அப்பப்போ தான் மன நிறைவு வருது. சார் எப்போ சார் எனக்கு எப்பவும் மன நிறைவு வரணும்? நீ சன்னியாசியானா வருங்க. சம்சாரியாக இருக்கிற வரைக்கும் மன நிறைவு இல்லை. இப்போ சன்னியாசியாகனா இது மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கணுமா? சன்னியாசன்னா மன நிறைவுக்காக நீ போராடுற பற்றியா, அதை விட்டால் போதும். மன நிறைவுக்கு போராடுறது தான் நீ சம்சாரியாகுது. மன நிறைவுக்கு போராடாமல் இருந்தீன்னா, சார் போராடி தானே சார் ஆனந்தம் வருது. தப்பாக புரிஞ்சிட்டப்பா. வேதாந்தத்தை இன்னொரு சமயம் நான் சொல்கிறேன். போராட்டம் இல்லாத வாழ்வு தான் நிறைவான வாழ்வு. சன்னியாசிகளும் துறவிகளும் கோமணத்தாண்டிகள் மரத்தடியில் படுத்துட்டு காற்றை சுவாசிச்சுட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டு யாரோ கொடுக்குற உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான்ல, அவனுக்கு ஆனந்தத்துக்கு என்ன குறைச்சல்? அவனுக்கு மன நிறைவுக்கு என்ன இப்போ குறைச்சல்? எல்லாம் கொடுத்து கூட நிறைவே இல்லையா உனக்கு? 3 வீடு இருக்குது, நிறைய லேக்கர் நிலம் இருக்குது, சொத்து பத்து ஜனங்க இருக்கிறாங்க, புகழ் இருக்குது, மன நிறைவு இல்லையே. உனக்கு என்ன கொடுத்தா மன நிறைவு இருக்கும்? அவனுக்கு ஒன்றுமே இல்லை மன நிறைவாக இருக்காங்க. மன நிறைவாகிறது எதுவும் வேண்டியதில்லை, மனம் நிறைஞ்சிருக்கணும். அதனுடைய தன்மையே அதுதான். இந்த பற்றாக்குறை மனது, இந்த சரீரத்தை நானுன்னு சொல்கிறது, இந்த சரீரம் நானுன்னு சொன்ன உடனே எல்லா குறையும் வந்துடும். சரீரம் நானுன்னு சொன்ன உடனே அம்மா அப்பா வந்துடுவாங்க. சரீரம் நான் இல்லைன்னா அம்மா அப்பாவே கிடையாது. சரீரம் நானுன்னு சொன்னால் வீடு வாசல் குடும்பம் உறவுகள் கவர்மெண்ட்டு வரி எல்லாம் வந்துடும். சரீரத்தை நாம் விட்டுட்டோம், நானுன்னு விட்டுட்டோம்னா உண்மையான ஞானத்தினால் நான் ஜட சரீரம் அல்ல, நான் ஜட மனமும் அல்ல, ஜட புத்தியும் அல்ல, நான் சித் சொரூபமானவன் அப்படின்னும்போது இந்த மனம், இந்த அகங்காரம் தன்னை அறிந்து கொண்டது, தன் முதலை அறிந்தது. அறிந்த உடனே நான் யார்? நான் பரமாத்மா இல்லையா? அழியாதவனாச்சே, மாறாதவனாச்சே, குறைவே இல்லாத நிறைவாச்சே. நான் எது குறித்து எனக்கு சோகம்? அப்போ பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாக ஆகிறான். தன்னை அறிந்தால் கடவுளை அறிந்தது சமம் அப்படின்னு நூல் சொல்லுது. தன்னைத்தான் காணல் என்றால் என்ன அப்படின்னு. அப்போது கடவுளை காணுதல், என்னை நான் காணுதல்னா என்னன்னு கேட்டோம்னா, உன் அகங்காரத்தை மடக்கி உள்ள அனுப்புன்னு அர்த்தம். அகங்காரம் நான் எங்கேருந்து தோன்றுகிறேன்னு பார்க்கணும். நான் என்கிற உணர்வு எங்கிருந்து வருது? நானுங்கிறது எப்போல்லாம் நான் இருக்க சொல்லுங்கள். நானுக்கு எப்போவுமே ஏதாவது அறிவு இருந்தால் தான் இருக்கும், ஏதாவது செய்துட்டு இருந்தால் தான் இருக்கும், ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு இருந்தால் இருக்கும், ஏதாவது அனுபவிச்சுட்டு இருக்கும் பாருங்கள், தொட்டு நக்கி சாப்பிட்டு இதெல்லாம் இருக்கும்போது நான் இருக்கும். ஏதாவது மும்முரமாக துடைக்கிறது க்ளீன் பண்ணுறது பண்ணாக்கா நான் இருக்கும். ஏதாவது புஸ்தத்தை பார்த்து அறிஞ்சிட்டு இருந்ததுன்னா, அல்லது ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து ஏதாவது இருந்ததுன்னா, மற்றவங்க யாருன்னா பேசுகிறாங்க ஒட்டு கேட்டுட்டு இருந்தால் நான் இருக்கும். இப்போ நான் எப்பொழுது இருக்கோன்னா, அறியும் பொழுதும் செய்யும் பொழுதும் உணரும் போதும் இருக்குது. இந்த மூன்றும் இல்லாத போது அகங்காரம் எங்கே இருக்குது? அப்போ தியானத்தில் போய் உட்கார்ந்து அறிவதையும் நிறுத்தி செய்வதையும் நிறுத்தி அனுபவிக்கிறான். இப்போ அறிவதை நிறுத்திடுவான், கண்ணு மூடிக்கிட்டான், காதெல்லாம் சைலண்ட் ஆகிடும், நிறுத்திட்டான். செய்யறது நிறுத்திட்டான், கையெல்லாம் அடக்கி உட்காந்துட்டான். ஆனால் அனுபவிக்கிறது நிறுத்துவானா? மனசுக்குள்ளே ஏதாவது பார்த்து அனுபவிச்சுட்டு இருப்பான். அதையும் நிறுத்தணும். மனதையும் சமாதிப்படுத்திட்டோம்னா அப்போ பாப்புறம் யார்? அகங்காரம் போயிடுச்சே. அகங்காரம் இல்லையே. இப்போ இல்லை. அகங்காரம் எப்போ இருப்பான்? இந்த 3 இருக்கும்போது தானே இருப்பான். அகங்காரங்கிற யார்? புத்தியில் இருக்கின்ற ஆத்மா. புத்தி தானே அறிதலையும் செய்தலையும் உணர்தலையும் செய்து. இந்த மூன்றையும் விட்ட பிறகு புத்திக்கு என்ன வேலை இருக்குதுங்க?
அப்போ அப்போ அகங்காரம் இல்லைல்ல. அகங்காரம் இல்லாத போது கடவுளை யார் பார்ப்பா? அகங்காரம் தான் கடவுளை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. தன்னை தான் காண்பது என்ன என்றால் அகங்காரத்தை தன்னில் கரைத்தல். உப்பு பொம்மையை கடலில் போட்டுட்டோம். இப்போ என்னாச்சு? உப்பு பொம்மை கடல் ஆயிடுச்சு. நான் கடலை பார்க்கணும்னு போச்சு. நீ செத்தாதான் பார்க்க முடியும்னு. நான் எப்படிங்க செத்த பிறகு பார்க்கறது? நீ போ கடலுக்குள்ள. கடலுக்குள்ளே போனவுடனே கடல் ஆயிடுச்சு. அடக்கடவுளே, நான் எப்பவுமே கடல் தானே. இந்த உணர்வு தான் அவர் நமக்கு தராரு. காணலவன் காண ஒண்ணாது, தன்னைத்தான் காண ஒண்ணாதுன்னு அவர் சொல்றார். அகங்காரத்தை கொண்டு ஆத்மாவத்தை அறிய முடியாது. அப்போ நம்ம ஆத்மாவை பற்றி நீங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்ததை வச்சு தான் சார் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. அது வரைக்கும் தான்டா. இந்த சாஸ்திரமும் குருவும் அகங்காரத்துக்கு இதை சொல்கிற வரைக்கும் தான். அகங்காரம் தன்னை உணரும்போது என்ன நினைக்கும்? ஆத்மாவாக மாறிவிடுகிறது. இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். 10ஆம் அவன் கதையில் அவன் ஆத்மாவை தேடுறான். அதாவது 10வது ஆளை தேடுறான். தேவதத்தன் இறந்துட்டான். தேவதத்தன் தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிருப்பான். 10வது ஆள் தொலைஞ்சிட்டான் தான். தேவதத்தன் காண போயிட்டான்னா கண்டுபிடிச்சி நான் இருக்கிறேன். அவன் 10வது ஆள் இல்லை அப்படின்னு தேடிட்டு இருக்கிறான். அவனுக்கு குரு வந்து காட்டி கொடுத்தார், நீ தாண்டா 10வது ஆள்னு. அப்போ என்ன உணர்வான்? புதுசாக 10வது ஆள் உணர்வானா? தேடும்போது யார் இருந்தானோ கண்டுபிடிச்சது அவன் தானே. அப்போ தேடுறவன் காணா போயிட்டான்ல. அப்போ என்ன உணர்ந்தான்? தன்னை உணர்வதற்கு இன்னொரு உணர்வு வேணுமா? ஒருத்தன் தானா போயிட்டான், அவன் இருக்கிறான்னு சொன்னால் கண்ணந்தான் நான் பார்க்கறதுக்கு சொல்லலாம். ஓ வந்துட்டான் தேவதத்தன் அப்படின்னு சொல்லலாம். நீ தான் தேடுறத, காணா போனது நீ உன்னை கண்டுபிடிச்சின்னா நீ காண்பதுக்கு நீ இருப்பியா? நீ வேணுமா அப்படின்னு கேட்குற. வேண்டாமே. 10ஆம் அவன் தன்னை அறியும் பொழுது எதை கொண்டு அறிந்தான்? புத்தி கொண்டு அறிஞ்சானா? புத்தியில் என்ன நடந்தது? இருக்கிறான்ற அறிவு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. உணர்வு எங்கேருந்து வருது? ஆத்மாவை தான் உணர்வு. இப்போ புத்தி உணர்ந்ததுன்னா கூட அந்த புத்திக்குள்ளே உணர்ந்தது யாரு? ஆத்மா தான். ஆத்மாவை தவிர உணர்பவன் யாருமே இல்லை. அப்போ அகந்தை உணர்வுங்கிறது கிடையவே கிடையாது. பகவான் சொல்கிறாரு, நானுங்கிற உணர்வு அகந்தை. அது எப்பொழுது தலை வெட்டப்படுதோ, அது உப்பு பொம்மை மாதிரி ஆத்மாவில் கரைதோ, அப்போ தான் அது கண்டல் காணல்னு அர்த்தம். அகந்தையாக இருந்து கொண்டு ஆத்மாவை பார்த்தேங்கிறது முடியாது. அப்போ நீங்கள்லாம் ஆத்மாவை பார்த்துருக்கீங்களா சார்னா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா ஆத்மா தான் பார்க்குது. அகந்தை பார்க்குறதுன்னு சொல்லும்போது தான் தப்பு வருது. நான் என்னை பார்த்து கொண்டிருக்கிறேன், கடவுளை பார்த்து கொண்டிருந்தேன்னு யாரும் ஒன்றும் சொல்லலாமே. தாராளமாக சொல்லுங்களேன். ஏன் உங்களுக்கு என்ன நாக்கில் கஷ்டம்? ஒரு பாட்டு, நான் கடவுளை கண்டேன் குழந்தை வடிவிலே. அப்படிலாம் பார்க்க வேண்டாம். நான் கடவுளை கண்டேன் என்னிலே. நானே கடவுள். ஒரு பிரம்மத்தை அறிவன் மட்டும் பிரம்மமாவான். மீதி எதை அறிந்தாலும் அவன் ஆக மாட்டான், அறியப்படும் பொருள் ஆக மாட்டான். கடைசியில் என்ன சொல்றாரு? காணல் எவன்? யாரு காண்பான்? ஊன் ஆதல் கான். அவன் அழிந்து போயிட்டான். ஊனம்னா இல்லைன்னு அர்த்தம். ஊன்னா இல்லை. நம்ம சொல்லுவோம் யோகோன் விம்சதி 19க்கு ஏகோன் விம்சத்தின்னா 19ன்னு அர்த்தம். 20ல் 1 குறைக்கணும் அண்ணா 19 தானே. 19க்கு பேர் என்ன? ஏக ஊன், 1 குறைய. விம்சதி 20ல் 1 குறைத்தால் அது 19. 100ல் 1 குறைந்தால் 99. என்னடா 100 விட 90ங்கிறோம். குழந்தைங்களுக்கு இந்த பேர் வைக்கும்போது 100ன்னா 1ன்னு தெரியுது. 100 90ங்கிறீங்க, அதை விட கம்மிங்கிறீங்க. 100 விட
99 அப்படி. 1 ஊன் 100, 100ல் ஒன்றை குறைத்தால் என்ன வருமோ அது 99. அது பேர் 91. ஊன்னாக்க குறைதல்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறாரு? ஊனாதல் கான், அகங்காரம் ஊனாதல் அழிந்து மறைந்தால்தான் அங்கே காணல் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு இலக்கணம் தெரியாதவர். அவர் 10ஆம் கிளாஸில் என்ன இலக்கணம் படிக்க வச்சாங்க அப்படின்னு வீட்டை விட்டு ஓடி வந்தார். கிராமர் பாடத்தெல்லாம் படிக்க வைக்கும்போது இந்த கன்றாவியை நான் எதுக்கு படிக்கணும், நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது அவர் தலை பிச்சுட்டு போகுது. முமுட்சு ஆயிட்டார் அவர். சும்மா படுத்துக்கிட்டு நான் செத்து போகிறேன்னு ஒரு யோசனை பண்ணி பார்க்குறாரு. சாவுங்கிறாங்களே, என்ன நடக்கும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு கட்டையாக இருந்துட்டு, அவர் தியானம் பண்ணி பழக்கமோ போன ஜென்மத்தில் அவர் சமாதிக்கு போயிட்டார். அந்த சமயத்தில் அவர் அடிக்கடி அவர் தூங்கிடுவாராம். தூங்கு மூஞ்சினே பேர். விளையாடிட்டு இருக்கும்போது தூங்கும்போது கட்டை மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். தூங்கும்போது அவனை அப்படியே போய் நடுத்தரில் போய் படுக்க வச்சுருவாங்களாம். ஏதோ சினிமாவோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ரமணருக்கு இந்த ஒரு பழக்கம். இப்போ அவர் ஆழ்ந்த தியானத்தில் கண்ணை மூடி படுத்துட்டு கட்டையாக இருக்கும் பொழுது எல்லாரும் வந்து அழுகிறாங்க. இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்குறாரு. எல்லாரும் வந்து அழுவாங்க, இறந்துட்டானேன்னு. நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். என் முன்னாடியே அவங்க என் உடம்பை எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே கொண்டு போய் கட்டையில் வச்சு எரிப்பாங்க. நான் அதை அறிஞ்சிட்டு தானே இருக்கிறேன். அப்போ உடம்பு யார், நான் யார்? நான் உடம்பு வேறாக தான் இருக்க முடியும். உடம்புக்கு வேறான நான் எப்படிப்பட்டவன்? நான் உடம்புல நான் நினச்சிட்டு 10 வயசு பையன், 11 வயசு பையன், நான் பிராமணன், கிராமர் படிக்கலை, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் யாருன்றது கேட்குறான். யாருக்கும் பதில் தெரியல. அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஏன் உனக்கு வேறு வேலை இல்லை, கிராமர் படிக்கிறாங்க. படிக்கிறத விட்டுட்டு இல்லை, நான் உள்ளே இருக்கிற அறிவு யார், நான் யார்? யாருக்கும் பதில் சொல்லாது. அண்ணாவோ அண்ணியோ மாமனோ. அப்போ ஒரு வீட்டுக்கு வந்தவர் சொன்னார், அருணாச்சலம் அப்படின்னு வார்த்தை அப்போ தான் கேட்குறான். திருவண்ணாமலை போய் அருணாச்சலம் பார்க்கணும். அப்போ கேட்குறாரு, திருவண்ணாமலையும் அருணாச்சலம் ஒன்றான்னு. இது தெரியாதாடா உனக்கு? அருணாச்சலங்கிறது அண்ணாமலை தான். திருவண்ணாமலை எனக்கு தெரியும். அவர் பக்கத்தில் இருந்து திருச்சுழியிலேருந்து அவர் கேள்விப்பட்டிருக்கிறாரு. அருணாச்சலம் அங்கே தான் இருக்கிறாரா? அவர் பூர்வ ஜென்மத்திலேருந்து வாசனை போட்டிருக்கு. தோ வந்தேன் அப்படின்னு. உன்னை தவிர எனக்கு இது சொல்கிறதுக்கு ஆள் கிடையாதுன்னு எல்லாத்தையும் விட்டு போட்டு விழுப்புரம் வந்து அங்கேருந்து நடந்து திருவண்ணாமலைக்கு போய், அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு போய் தியானத்தில் உட்காந்துட்டார். நான் யாருன்னு விசாரணை பண்ணார். அவர் தெரிஞ்சிச்சு, நான் யார் என்பது அறிவுபூர்வமானது. அறிவு தான். உடம்போதற்கு மட்டும்தான் அது அறிந்துக்கணுங்கிற செயலும் செய்யணுங்கிறதும் உணரணுங்கிறத வருது தவிர, இந்த உடம்பினுடைய சம்பந்தம் இல்லாமல் நான் இருக்கும் பொழுது அறிவதற்கு என்ன இருக்குது? நான் ஒருவனாகத்தானே இருக்கிறேன். அறிந்தால் எனக்கு என்ன பயன்? நான் அழியாதவன், எல்லார்கிட்டையும் அறிவாக நான் தான் இருக்கிறேன். இதெல்லாம் அவர் சிந்தனை பண்ணுறார். இது பேர் தான் தியானம். எல்லா சிந்தனையுமே உபநிஷத்தில் வரக்கூடியதே அவர் சிந்திக்கிறார். அவர் எப்படி இதெல்லாம் வந்திருக்கும் குரு இல்லாமல்னா? அவர் ஏற்கனவே உபநிஷத்தை கேட்டிருக்கிறார். போன ஜென்மத்தில் அதெல்லாம் பண்ணிட்டார். எல்லாம் தீவிர ஆராய்ச்சி பண்ணிவிட்டு மறுபடியும் பிறந்ததுலேருந்து நான் யாருங்கிற விசாரணைக்கு வந்து முமுட்சுவாகி ஜீவன் முக்தன் ஆயிட்டார். அவர் ஜீவன் முக்தனாக இல்லாமல் அறிவு கொண்டு அறிந்தவராக இருந்திருக்கிறார். ஆனால் நிஷ்டை இல்லை. சிரவணம் இருக்குது, மனனம் இருக்குது, நிஷ்டை இல்லை, நிதித்தியாசனம் இல்லை. எவன் ஒருவன் சிரவணத்தோடு மட்டுமே இருந்துட்டான்னா, நிஷ்டையில் என்னென்னா அவன் வெறும் ஸ்ரோத்ரியன் தான். சும்மா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். காயத்ரி மந்திரம் தெரியும், அது தெரியும், இது தெரியும். அது மாதிரி உபனிஷத்து தெரிஞ்சிருக்கான். தத்துவமசி நல்லாலும் தெரியும். அது பத்தாது, நிஷ்டை வேணும். இப்போ சிரவணம் கேட்ட பிறகு அது சிரவணங்கிறது நான் பிரம்மம்னு கேட்டுக்கிறது. மனனங்கிறது அது எப்படி நான் பிரம்மமாக இருக்க முடியும்னு சந்தேகப்படுறது. அந்த சந்தேகத்தை நீக்கிறது. இதனால தாண்டா உன்னுடைய உடம்பு உபாதியும் உள்ள உபாதியும் தள்ளிடு, அறிவு மட்டும் வச்சுக்க. இங்கே இறைவனை கூப்பிடு. அவர்கிட்ட பாம்பு, தலை, புலித்தோல் இதெல்லாம் கழட்டி போடு. நிலையில் இருக்கிற சடாமுடி, நிலா அதெல்லாம் கழட்டிடு. அவர் தான் இறைவன் சொல்கிறல்ல, சிவனை சொல்கிறேன். அந்த காலமாட துரத்து, இடுப்பில் இருக்கிற அந்த புலித்தோலை கழட்டி போட்டுரு, கழுத்தில் இருக்கிறது போட்டு, தண்டை காலை எடுத்துரு, டமரகத்தை போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க, சடை எல்லாத்தையும் போடு, உடம்பே நீக்கு. அங்கே என்ன மீதி இருக்குது? உங்கள் உடம்பை தூக்கி போடு, நீ என்ன மீதி இருக்குது? மீதி இருக்கிறது ரெண்டும் ஒன்று தானே.
வித்தியாசம் காட்டுறதுக்கு உடம்பு வேணும் இல்லை? உடம்பு இருந்தால் தானே இவன் சிவன் இவன் வந்து ஜீவன் சொல்ல முடியும். உடம்பை தூக்கு, அப்போ என்ன இருக்குது? வளையல் அழி, மோதிரத்தை அழி, மீது என்ன இருக்குது? தங்கம் தான். அது அழிஞ்சா என்ன இருக்குது? தங்கம். இது அழிஞ்சா என்ன இருக்குது? தங்கம். வித்தியாசம் எதா இருக்குதா? ஒரு வித்தியாசம் இல்லை. இதெல்லாம் சிரவணத்தில் கிடைச்சிடுச்சு. மனநத்தெல்லாம் இதெல்லாம் சந்தேகம் நீங்கிடுச்சு. பிரம்மம் பரோட்சமாக இருக்குது. இந்த ஜகத்தை படைத்தது இறைவன் என்று பரோட்சமாக அறிகிறான். ஆத்மாவை அபரோட்சமாக அறிகிறான். நான் இருக்கிறேன்னு. இப்போ பரோட்சமான பொருளும் அபரோட்சமான ஆத்மாவும் ஒன்று தான். அப்போ தான் அபரோட்ச ஞானம் வரும். கடவுள் நானுங்கிறது அபரோட்ச ஞானம் வந்த பிறகு நிஷ்டை வேணும். வாழ்ந்து அனுபவிக்கணும். ஒருவேளை அது கடைசி மூச்சாக இருந்து போய் என்ன பண்ணுறது? நிஷ்டை வேணும் இல்லை? அதுக்காக வேண்டி பிறக்க வேண்டியது. மறுபடியும் உடம்பு எடுத்து நிஷ்டைக்காக அவர் பிறந்தார். அதனால் நமக்கு நிஷ்டைக்கு மறுபடியும் பிறந்துட வேண்டாம். இப்போ நிஷ்டையை அனுபவிப்போம். பிரம்ம நிஷ்டா. நிஷ்டான்னா அதிலே நெல்லுன்னு அர்த்தம். நிஷ்டான்னு அர்த்தம் நெல். ஸ்டான்னா ஸ்டேபிள், ஸ்டேஷ்னரி. அங்கேயே நில். ஸ்தானம், ஸ்தாபனம், ஸ்தாபிதம், ஸ்தூலம் எல்லாம் ஸ்தாங்கிற வார்த்தைகள். அப்போ நிஷ்டானா நிச்சயமாக அதில் நில். நான் பிரம்மம், அழியாதவன் நில். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆனந்த ஸ்வரூபம் நில். அங்கே தான் சார் கஷ்டமாக இருக்குது. அதில் நின்றுக்கிட்டே இரு. சோதனை வருதா? ஞானத்துக்கு போ, செக் பண்ணு. நான் ஆனந்த ஸ்வரூபங்கிறது உண்மை பண்ணு. அழுமூஞ்சியாக நிற்காது. அழுமூஞ்சித்தனம் வருதெல்லாம் அறிவை கொண்டு வந்து அழிச்சுது. ஞான வாழால் வெட்டி நீக்கு. அதுக்கு வாய்ப்பு கொடு. அது பேர் நிஷ்டா. எந்நேரமும் நான் வந்து பற்றாக்குறை ஆசாமின்னு ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டே நான் ஆனந்தன்னு அறிய வச்சுட்டு என்ன ஆகும்? அது நிஷ்டையே பண்ண முடியாது. அதுக்காக வேண்டி கொஞ்சம் சுற்றுச்சூழலெல்லாம் மாற்றி கொஞ்ச நாள் நிஷ்டைக்காக வேண்டி ஆசிரமங்களில் 5 நாள் 2 நாள் குருவோடு இருந்து நிஷ்டையில் இருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ஊருக்கு போங்க. சோதனைகள் வரட்டும். எங்கள் குரு எல்லாம் உரை மேய்த்து அனுப்பிச்சிருக்கிறார். முழு த்ராட்டலில் வந்திருக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கி பஞ்சர் கடைக்கு போனேன். இந்த மெக்கானிக்கு வந்து லேட் பண்ணால் வழக்கமாக எரிச்சலும் கோபமும் வரும். ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, அவன் மேலே கருணையும் ஆனந்தமோ நிம்மதியும் தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்? அவன் செய்கிறான், செய்யட்டுமே, வரட்டுமே. எனக்கு ஆனந்தத்துக்கோ எரிச்சலுக்கு என்ன, ஆனந்தத்துக்கு என்ன குறைச்சல், எதுக்கு ஏன் எரிச்சல் அப்படின்னு ஒருத்தர் உணர்வு எழுதியிருக்கிறார். ஆச்சரியமாக இருக்குது. காலையில் எழுந்ததுலேருந்தே அவருக்கு ஒரே ஆனந்தமாக இருக்குதா. அதே வீடு, அதே ஜனங்கள், அதே பொருள், அதே விசில் சத்தம், அதே குக்கர் சத்தம், தடபுடால் சத்தம் எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வெறும் சாட்சியாக பார்க்குறாரு. எந்த விதமான தடுமாற்றமோ கலக்கமோ ஒரு மனதில் வந்து இரக்கமோ இல்லாமல், குழப்பம் இல்லாமல், விஜிகுப்சா அப்படின்றார் பகவத்கீதையில். அந்த விஜிகுப்சான்னு சொல்லக்கூடிய நடுக்கமுறுதல், கலக்கமுறுதல், பதற்றம் அடையிறதல், கோபம் அடையிறதல் எதுவும் இல்லாமல் அப்படியே பார்க்குறாரு. நடந்துக்கிட்டு இருக்கும். நம்ம கோவப்படுறதுனால அவன் சீக்கிரமாக பண்ண போகிறான். ரிப்பேர் பண்ணுறான், அவன் பண்ணிகிட்டு இருப்பான், அவன் பேசுவான், செல்ஃபோனை நோண்டுவான், செல்ஃபோனை பேசிகிட்டு இருப்பான். நம்ம வேலையை நம்ம கவனிச்சிருப்பான். மணி ஆகிட்டே இருக்குது. அவன் பேசியே முடிக்க மாட்டான், திருப்பிக்கிட்டே இருப்பான். முடுக்கியா சீக்கிரம் அப்படின்னு. சில சமயம் பஸ்ஸில் உட்காந்துருக்கிறவங்க முன் சீட்டை தள்ளுவாங்க. வீட்டுக்கு போகிற அவசரம், டிரைவர் நகர மாட்டேங்கிறான். இவர் வேறு டிக்கெட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்படி இப்போ அவருக்கு ஆனந்தம், ஒரு மன நிறைவை அவர் உணர்ந்தார் இல்லையா, அது பேர் நிஷ்டா. அது நிற்கணும், நாளைக்கே நிற்கணும், நாளன்னைக்கே நிற்கணும். அப்படியே நிஷ்டை குறையிற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் குருவிட்ட வந்து சிரம மனத்தை கொஞ்ச நாள் கேட்டு இருந்துட்டு போகணும். இதுதான் அனிஷ்டான்னு பேர். ரமணர் தன்னுடைய நிஷ்டைக்காக ஒரு சரீரத்தை எடுத்தார், குருவாகவும் இருந்தார். அவர் கடைசி காலத்தில் நிஷ்டை இல்லாமல் போனதுனாலும் நல்லதாக போச்சு, நமக்கு ரமணர் கிடைச்சார். இன்னொரு பிறவி எடுத்தார், அவருக்கு நிஷ்டையுமாச்சு, நமக்கு ஞானமும் கிடைச்சிது. நிறைவு செய்துக்குமா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம்
பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.